சரி. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் வந்து எந்த இன்ட்ரடக்ஷனை வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு தாரேன். சரியா? என் பேர் வந்து டலக்ஷன். நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். த வெப் சூஷி பிரைவேட் லிமிடெட்ல வந்து நான் வந்து ரெக்கார்டிங் அவைலபிள். சரி. நான் வந்து த வெப் சூஷி பிரைவேட் லிமிடெட்ல வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருந்தேன். இப்போ வந்து ஸ்கைஅப் கேம்பஸ்ல வந்து லெக்சரராக இருக்கிறேன். சரியா? அண்ட் அதோட வந்து நான் ஃப்ரீலான்சிங்காக வந்து ஃபைபரில் வந்து வெப் டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் வேர்ட் ப்ரெஸ் டெவலப்மெண்ட்ஸ் வந்து செய்து கொண்டிருக்கிறேன். அண்ட் சரியா ஸ்கூல்ல வந்து ஐடி படிப்பிச்சு கொண்டிருக்கேன். சரி, இதில் வந்து பார்ட் டைம். சரியா, மெயினாக வந்து என் ஜாப் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஒரு மை ஃபேஷனுக்காக வந்து நான் வேர்ட் ப்ரெஸ் டெவலப்பர் வந்து படிப்பிச்சு கொண்டிருக்கேன். சரியா? ஓகே. அடுத்து வந்து எங்களுடைய கேம்பஸை பற்றி சொன்னோம்னா, இது ஸ்கைஅப் கேம்பஸ். இது வந்து ஒரு நீங்கள் வந்து இதில் வந்து இது ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ். அதாவது நீங்கள் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரீலான்சிங்காக வந்து ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருப்பீங்க. நிறைய பேர் வந்து ஒரு ஃப்ரீலான்சிங்காக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டு போயிரு. ஆனால் என்ன மாதிரி ப்ராஃபிட் எடுக்கலாம்? சரியா? என்று நிறைய பேருக்கு ஐடியா இல்லாமல் இருக்கும். சரியா? அதுக்காகத்தான் இந்த ஸ்கைஅப் கேம்பஸ்லால நாங்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஃப்ரீலான்சிங்காக வந்து எப்படி வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம், அதே மாதிரி வந்து நாங்கள் கிராஃபிக் டிசைனிங், வேர்ட் ப்ரெஸ் டெவலப்மெண்ட்ஸ் இப்படியான கோர்ஸ்கள் வந்து எங்களோட ஸ்கைஅப் கேம்பஸில் வந்து நாங்கள் லான்ச் பண்ணி அறிமுகப்படுத்தியிருக்கோம். சரியா? இப்போ நீங்கள் எங்களோட ஃபோர்த் பேட்ச் ஆல்ரெடி வந்து 3 பேட்ச் போய் கொண்டிருக்கு. ஒரு பேட்ச் வந்து ஆல்ரெடி பாஸ் அவுட் ஆயிட்டாங்க. இப்போ 2 பேட்ச் வந்து போய் கொண்டிருக்குது. சரி, நீங்க எங்களோட 4வது பேட்ச். சரியா? ஓகே. அப்ப வந்து நிறைய பேருக்கு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க வேர்ட் பிரசண்டா என்ன. யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா வேர்ட் பிரசண்டா? இதுக்கு முதல் வேர்ட் பிரசண்டா கேள்விப்பட்டிருக்கிறேன். அதில் வந்து செய்திருக்கேன் ஒரு பேசிக் ஐடியாக்காக இங்க வந்திருக்கிறேன். அப்படி எதுவும் இதுக்கு முதல் கேள்விப்பட்டிருக்கீங்களா வேர்ட் பிரசண்டா என்ன, அதை பத்தி எதுவும் சம்மந்தமா? பயப்படாதீங்க. நான் நீங்க இதுல போடலாம், செட்ல போடலாம், பயப்பட தேவையில்லை. சரியா? ஓகே. ஃபைன் ஃபைன். சரி சரி. நிறைய பேர் வந்து சிலாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வேர்ட் பிரசண்டா கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா? வேர்ட் பிரசண்டா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இப்ப நீங்க கன்வா யூஸ் பண்ணிருப்பீங்க என்ன? கன்வா. சரியா? கன்வால என்ன செய்வீங்க நீங்க? ஒரு ஸ்லைடோட சூஸ் பண்ணிட்டு அந்த ஸ்லைடுக்குள்ளால என்ன செய்வீங்க நீங்க? உங்களோட எடிட் பண்றதோ சம்திங் என்ன செய்வீங்க? அதுல எடிட் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு பவர் பாயிண்ட் ஒன்று இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்குள்ளால போய் என்ன செய்வீங்க? எடிட் பண்ணுவீங்க. எடிட் பண்ணிட்டு என்ன செய்வீங்க? உங்களுக்கு தேவையான இதுகளை வந்து நீங்க செய்யலாம். சரியா? அதே மாதிரி தான் வேர்ட் ப்ரெஸ். சரி, அதே மாதிரி தான் வேர்ட் ப்ரெஸ். வேர்ட் ப்ரெஸ் வந்து என்னடா ஒரு ஃபுல் வெப்சைட்டை நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியாக என்ன செய்யலாம், நீங்க செய்ய இயலும். உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்க செய்ய இயலும். சரியா? அதுக்காக நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு கோர்ஸ் தான் வந்து வேர்ட் ப்ரெஸ். சரி, அதுக்காக வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண கோர்ஸ் தான் வந்து வேர்ட் ப்ரெஸ். சரியா? இந்த வேர்ட் ப்ரெஸ் பாத்தீங்கன்னா, இப்ப உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து இப்ப என்ன இன்டர்நெட் மயமாயிட்டு என்ன? உலகத்துல எல்லாமே இப்ப இன்டர்நெட் மயம். சரி, இப்ப எல்லா சின்ன பபா கிட்ட கூட என்ன இருக்கும், கையில போன் இருக்கும், ஸ்மார்ட் போன். சரியா? அப்ப நம்ம என்ன செய்யலாம்டா, நம்மட விஷயங்களை உதாரணத்துக்கு ஒரு போர்ட்போலியோன்னு செய்ய போறீங்க. போர்ட்போலியோன்னு தெரியும் தானே? ஒரு சிவி. அதெல்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல என்ன செய்வீங்க அந்த காலத்துல? இப்ப ஒரு 5 வருஷம் 10 வருஷம் முதல்ல செய்வீங்க. இந்த காலத்திலயும் சில காலத்தான் செய்து கொண்டிருக்கீங்க. என்ன செய்வீங்க? சிவி எல்லாம் டைப் பண்ணி பிடிஎஃப் எடுத்து அதுல ஹார்ட் காப்பியை கொண்டு அவங்கள்ட்ட கொடுத்து, இதெல்லாம் பெரிய கரைஞ்ச பிடிச்ச வேலைன்னு. அதுக்காகத்தான் நம்ம என்ன செய்யலாம், இப்ப நம்மட போர்ட்போலியோ கூட நாம ஈஸியா என்ன செய்யலாம், நம்மட வேர்ட் பிரஸ்ஸுக்குள்ளால ஈஸியா செய்யலாம். சரியா? வேர்ட் பிரஸ்ஸுக்குள்ளால ஈஸியா வந்து செய்யலாம். சரியா? ஓகே. அதே மாதிரி என்ன உதாரணத்துக்கு வந்து நார்மலா உங்களோட ஊர்ல வந்து யாரும் வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் ஒரு கடை வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. உதாரணத்துக்கு ஒரு மொபைல் ஷாப், இல்லாட்டி வந்து எலக்ட்ரானிக் ஷாப், இல்லாட்டி வந்து கேர்ள்ஸ் என்ன செய்வீங்க, பியூட்டி பார்லர், வேற கேக், அந்த இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க பார்ட் டைமா. அப்ப செய்யும் போது என்ன, ஈஸியா வந்து எல்லாரும் ரீச் பண்றதுக்கு ஒரே ஒரு வழி என்ன, இன்டர்நெட். ஈஸியா வந்து ரீச் பண்றதுக்கு ஒரே ஒரு வழி வந்து என்ன, இன்டர்நெட். சரியா? அந்த இன்டர்நெட்டுக்குள்ளால என்ன செய்யலாம்னா, நம்மளோட வெப்சைட்டை வந்து நாம ஈஸியா வந்து என்ன எல்லாரையும் ரீச் பண்ண செய்யலாம். சரி, அது மாதிரி என்ன, நீங்களே உங்களுக்கு சொந்தமா வெப்சைட் ஒன்று செய்யலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்ன, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு செய்து கொடுக்கலாம். இல்ல பக்கத்துல வந்து யார் வந்து பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறாங்க அவங்களே செய்து கொடுக்கலாம். செய்து கொடுக்கலாம்டா இல்ல சும்மா ஃப்ரீயாலாம் செய்து கொடுக்குறதில்ல. நம்ம அவ்வளவுக்கு நல்ல ஒண்ணுகள் நானு. சரியா? அதுக்கு என்ன செய்யலாம், நம்ம சார்ஜ் பண்ணலாம். சரியா? அப்ப இந்த வேர்ட் ப்ரெஸ்ஸுக்குள்ளால நீங்க என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம். சரியா? ஃப்ரீலான்சிங்கா என்ன செய்யலாம், ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். சரியா? நிறைய பேர் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட் அப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க. டேட்டா என்ட்ரியிலும் பார்க்க இது வந்து என்ன ஈஸியா வந்து கிட்டத்தட்ட ஒரு $150, $200, $300 ஒரு வெப்சைட்ல நீங்க என்ன செய்யலாம்னா ப்ராஃபிட் எடுக்கலாம். சரி, எக்கச்சக்கமான வேகன்சி இருக்குது. சரி, நிறைய வேகன்சி இருக்குது. நீங்க ஃபைபர்ல பாத்தீங்கன்னா நிறைய என்ன இருக்குது, வேர்ட் ப்ரெஸ் வந்து உங்களுக்கு கால் பண்ணி கொண்டு இருப்பாங்க.
சரியா? வேர்ட்பிரஸ்ல வெப்சைட் செய்தாங்க அதுக்கெல்லாம் வந்து கால் பண்ணி பண்ணுவோம். மினிமம் வந்து நீங்க எவ்வளவு ஒரு பேஜ் ஒரு சிங்கிள் பேஜ் வெப்சைட் செய்து கொடுத்தா கூட உங்களுக்கு என்ன $30 $50 $40 அப்படி என்ன செய்யலாம் நீங்க ஈஸியா வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம். சரி அவ்வளவு கஷ்டம் இல்லை. எல்லாம் வந்து என்ன ட்ராக் அண்ட் ட்ராப்ஸ் தூக்கி தூக்கி போடுற மட்டும் தான் வேலை. சரியா? நீ கன்வா செய்திருந்தாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வேர்ட் பிரஸ் என்னன்னு. சரியா? கன்வா வேர்ட் பிரஸ் ரெண்டுமே ஒரே தான். சரியா? கன்வால என்ன செய்வீங்க நீங்க? சும்மா ஒரு பவர் பாயிண்ட் ஸ்லைடோ இல்லாட்டி வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ சும்மா எடிட் பண்ணுவீங்க. இதுல வந்து என்ன செய்ய போறீங்க? ஒரு ஃபுல் வெப்சைட்டையுமே நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா செய்ய போறீங்க. ரெண்டு முறையே தான். ஆனா அதுல என்ன ப்ராஃபிட் வராது. இதுல என்ன செய்யும்? நீங்க ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம். அவ்வளவு வித்தியாசம். சரியா? அதால வந்து நிறைய பேர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணதால வந்து நாங்க வந்து எங்களோட ஸ்கைஅப் கேம்பஸால இந்த வேர்ட் பிரஸ் கோர்ஸை வந்து செய்திருக்கிறோம். சரி இந்த வேர்ட் பிரஸ் கோர்ஸை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் எங்கட ஃபோர்த் பேட்ச் ஆல்ரெடி வந்து 3 பேட்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து பாஸ் அவுட் ஆயிட்டாங்க. மற்ற 2 பேட்சும் வந்து போய்க்கொண்டு இருக்குது. சரியா? சாம்பிளுக்கு வந்து காட்டுறேன் அவங்க செய்த வெப்சைட்டை ஒன்றுமே தெரியாம வந்தவங்க. சரியா? வேர்ட் பிரசண்டா என்னண்டே தெரியாம வந்தாக்கள் தான் அவங்க. சரியா? வந்து அவங்க செய்த வெப்சைட் தான் இதுகள். சரியா பாருங்க. ஹோம் பேஜ் அபவுட்டஸ் கோர்சஸ். சரி அந்த யூஐ டிசைன்ஸ் பார்க்க ஒரே பண்ண தேவையில்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாம ஆனாவன் எழுதக்குள்ள உடனே வடிவா எழுதுவோமா ஆனா எழுதுவியோமா கொஞ்சம் கிறுக்கள் அப்படிலாம் இருக்கு தானே. அதுக்கு பிறகுதான் ஆனா அவனா எல்லாம் எழுதி பழகிறதுக்கு பிறகுதான் என்ன கொஞ்சம் இது வந்து ஒன்றுமே வேர்ட் பிரஸ் தெரியாம வந்த ஒருத்தர் தான் வந்து செய்த வெப்சைட் இது ஒன்று. அடுத்த இது நிறைய வெப்சைட் இருக்குது. இப்போ சாம்பிளுக்கு வந்து 2 வெப்சைட் காட்டிடுவோம் பாருங்க. இது வந்து அடுத்தது பாருங்க. அபவுட் அஸ் பாத்தீங்களா? இது இன்ட்ரடக்ஷன் பேஜ். இது பிளாக் பேஜ். சரியா? ஓகே. அப்ப இந்த வேர்ட் பர்சன்டா என்னன்னா ஒரு வெப்சைட் செய்யற ஒரு ஓப்பன் சோர்ஸ். ஒரு வெப்சைட் செய்யற ஓப்பன் சோர்ஸ். இதுக்கு வந்து நாம என்ன செய்ய தேவையில்ல. அந்த வெப்சைட் செய்யறதுக்கு வந்து நாம என்ன செய்யல வேர்ட் பிரஸுக்கு வந்து காசு எல்லாம் கட்ட தேவையில்லை. வேர்ட் பிரஸுக்கு வந்து நீங்க காசு ஒண்ணுமே கொடுக்க தேவையில்லை. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா டெம்ப்ளெட் இருக்கு. ஆல்ரெடி வந்து நீங்க கன்வால இருக்கிற மாதிரியே இதுக்கு முன்ன டெம்ப்ளெட் எல்லாம் இருக்கும். அந்த டெம்ப்ளெட்டை இன்ஸ்டால் பண்ணிட்டு மிச்சம் எல்லாமே எடிட் பண்ற மட்டும் தான் உங்களோட வேலை. சரியா? டெம்ப்ளெட்டை இன்ஸ்டால் பண்ணிட்டு மிச்சதெல்லாம் என்ன தூக்கி தூக்கி போடுற மட்டும் தான் வேலை. அவ்வளவுதான் வந்து என்ன வேர்ட் ப்ரெஸ். சரி அவங்களுக்கு கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம் லோகோ எப்படி இமேஜஸ் அவங்க இமேஜஸ் தந்த இமேஜஸ் போடலாம். சரியா? அப்ப நீங்க சில ஈஸியா வந்து என்ன செய்யலாம், ஒரு கோடிங் நாலேஜ் ஒன்றுமே தேவையில்லை. சரியா? இப்ப நீங்க நினைப்பீங்க வெப்சைட் செய்யறேன் என்ன நினைப்பீங்க கட்டாயம் அதுக்கு ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா தான் இருக்க வேணும். சரியா? கோடிங் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும், HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் பைத்தான் blah 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 எக்கச்சக்கமா இருக்கு. அதெல்லாம் வந்து படிச்சிருக்கணும்னு யோசிப்பீங்க. ஒன்றுமே தேவையில்லை. எல்லாம் வந்து சும்மா ட்ராக் அண்ட் ட்ராப்ஸ் தூக்கி தூக்கி போற மாதிரி தான் வேலை. சரியா? டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணுவீங்க, இன்ஸ்டால் பண்ணுவீங்க, கஸ்டமைஸ் பண்ற அவ்வளவுதான் வேலை. சரியா? அது நம்ம போக போக விளங்கும் உங்களுக்கு. சரி அப்ப இது வந்து ஒரு வெப்சைட், இது வந்து அடுத்த வெப்சைட். இதெல்லாம் வந்து அவங்க செய்து இதுக்கும் டெம்ப்ளேட் இருக்கும். டெம்ப்ளேட்டை தூக்கி போட்டுட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு என்ன எடிட் பண்றதுதான் வேலை. சரியா? வேறுங்க சிம்பிள் வேலை. சும்மா நம்ம செய்து கொடுத்துட்டோம்டா என்ன செய்யலாம் ஈஸியா வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம். சரியா? அப்ப எங்கட இந்த வேர்ட் ப்ரெஸ் கிளாஸ்ல நாங்க என்னென்ன சொல்லி தரோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஒரு பேசிக்கா ஒரு பிகினர்ல ஒன்றுமே தெரியாம வார ஒருத்தரை வந்து ஒரு பிகினர் லெவல்ல இருந்து வார ஒருத்தரை வந்து ஒரு ஒரு ஃபுல் ஒரு வெப்சைட்டை வந்து அவராலேயே இன்ஸ்டால் பண்ணி அவராலேயே கஸ்டமைஸ் பண்ணி அவராலேயே வந்து அந்த ஃபுல் ஒரு கம்ப்ளீட் வெப்சைட்டை உருவாக்கி அவராலேயே என்ன செய்யலாம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சரி அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னா லைவ்ல போடுறது. சரியா? அதாவது பாருங்க இது வந்து URL தானே. இதை காப்பி பண்ணி உங்களுக்கு இதை அனுப்பி விட்டுறேன்டா. இதை காப்பி பண்ணி உங்களுக்கு அனுப்பி விடுறேன் செட்ல போடுறேன்னு பாருங்க. இதை நீங்க கிளிக் பண்ணா கூட என்ன செய்யும் உங்களுக்கு வெப்சைட் வந்து ஷோ ஆகும். சரியா? அப்ப எப்படி வந்து இதை சொல்லுவாங்க போஸ்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது வெப்சைட்டை வந்து எப்படி வந்து லைவுக்கு என்ன அந்த ப்ரௌசருக்கு வந்து கொண்டு வரது லைவுக்கு வந்து கொண்டு வரது. அதாவது என்ன எல்லாராலையும் எப்படி பார்க்க வைக்கிறது பார்க்க செய்யறது. சரியா? அதை எப்படி என்று நம்ம பார்ப்போம். சரியா? அதுக்கு தான் பாத்தீங்கன்னா கோஸ்டிங் எப்படி அப்ப எங்களோட கிளாஸ்ல வந்து நாங்க வந்து எப்படி வேர்ட் பிரஸ் இன்ஸ்டால் பண்றது வேர்ட் பிரஸ் கான்ஃபிகர் பண்றது எப்படி வந்து பிளகின்ஸை வந்து யூஸ் பண்றது நிறைய பிளகின்ஸ் இருக்குது. சரியா? பிளகின்ஸ் என்ற என்னன்னு பார்ப்போம். சரியா? பேசிக்கான விஷயங்கள் சொல்றேன். அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து முக்கியமான விஷயம் பார்ப்போம். சரியா? அடுத்த டெம்ப்ளேட் எப்படி சூஸ் பண்றது அது மாதிரி வந்து எப்படி வந்து டெப்ளாய் பண்றது வெப்சைட்டை எப்படி வந்து கோஸ்ட் பண்றது எப்படி மைக்ரேட் பண்றது எல்லாம் பார்க்க பயங்கரமா இருக்கு. நான் கோஸ்ட் மைக்ரேட் எல்லாம் சொல்றேன். சரியா? சிம்பிள் விஷயங்கள் சொல்ல உங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். தெரியாத கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். ஆனா அப்புறம் பார்க்க பார்க்க ஈஸியா போயிடும். சரியா? ஓகே. அப்ப என்ன செய்யறது எல்லாம் சொல்லலாம். சரியா? ஓகே.
அது மாதிரி சொன்னாங்கண்ணே, நீங்க உங்களோட போர்ட்ஃபோலியோ இப்போ நீங்க உதாரணத்துக்கு ஒரு ஜாப் ஒன்றுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம், வேர்ட் ப்ரெஸ்க்குள்ளாலே போய் டெம்ப்ளெட் இருக்கும். டெம்ப்ளெட்னா இதான் சொல்ல டெம்ப்ளெட். சரியா, டெம்ப்ளெட் இருக்கும். டெம்ப்ளெட்டை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், நீங்க ஒரு போர்ட்ஃபோலியோன்னு செய்யலாம். சரி, சாம்பிளுக்கு நான் வந்து செய்து வச்சிருக்கேன் பாருங்க. ஓகே, இந்த இருக்கு பாருங்க. இது வந்து இந்த போர்ட்ஃபோலியோ. இது ஒரு டெம்ப்ளேட் இருந்தது, டெம்ப்ளேட் சூஸ் பண்ணி செய்யுது. ஒன்றுமே கோடிங் ஒன்றும் அடிக்கல. சரியா, இந்த கலரிங் எல்லாம் ஓடுதில்ல. சரியா, சும்மா அடிச்சு விட்டுருக்கு. வேர்ட் ப்ரெஸ்ஸோட இந்த பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ஸ் போட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண அந்த சிவி டவுன்லோட் ஆகும். இதை கிளிக் பண்ண அந்த இமெயிலுக்கு போகும். இது இந்த ப்ரொஃபைல். இது வந்து எனக்கு ஃபெமிலியரான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் என்னென்ன. சரியா, இது வந்து அந்த பேசிக் டீட்டெயில்ஸ். அடுத்த இது வந்து அந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. அது மாதிரி. சரியா, இது வந்து நான் செய்த ப்ரொஜெக்டுகள். சரியா, அது மாதிரி வந்து என் என் எம்ப்ளாயிஸ் என்னோட ஒர்க் பண்ணாக்கள் வந்து அவங்களோட ஃபீட்பேக்ஸ். அது மாதிரி வந்து நான் பிளாக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணி கொடுங்க. பிளாக்ஸில் டீட்டெயில்ஸ், சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன சர்டிஃபிகேட் முடிச்சு வச்சிருக்கணும், சர்டிஃபிகேட்ஸ். அது மாதிரி என் கண்டக்ட் டீட்டெயில்ஸ். பாருங்க, ஒரு கஸ்டமருக்கு வந்து அப்புறம் ஒரு ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணும்போது இந்த இருக்க யூஆர்எல் காப்பி பண்ணி அனுப்பி விட்டீங்கடா, இந்த இருக்க யூஆர்எல் காப்பி பண்ணி அனுப்பி விட்டீங்கன்னா என்ன, ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் அவரால் என்ன செய்யலாம், ஒரு ஸ்க்ரோல்லே வந்து என்ன செய்யலாம் பார்க்கலாம். சரியா, இப்படி ஒரு ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு போகும்போதே உங்களோட எல்லா டீட்டெயில்ஸ்லையும் அவரால் என்ன செய்யலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். சரியா, அப்ப இப்போதைய சுச்சுவேஷனுக்கு இப்போதைக்கு ஜாப் அப்ளிகேஷன் ஜாப் எதுக்கு போடுறீங்கன்னா கூட வந்து எதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட்ல தான் கேட்பாங்க. போர்ட்ஃபோலியோ வெப்சைட் இருக்கா. இப்ப எல்லாம் அந்த ஹார்ட் காப்பி ரெஸ்யூம் எல்லாம் வந்து காப்பி பண்ணி போடுற எல்லாம் இல்லை. நீங்க ஜாப்புக்கு அப்ளை பண்ணும்போது உங்களோட வெப்சைட்டை தான் கேட்பாங்க. சரி, உங்களோட போர்ட்ஃபோலியோ அனுப்புங்க. சரியா, இப்ப இந்த அனிமேஷன்லாம் நீங்க வந்து ஹார்ட் காப்பியில செய்வீங்களா. சரியா, இந்த அனிமேஷன்ல வர ஹார்ட் காப்பியில செய்யலாமா. நம்ம ஹாரி பாட்டர் புக்கா வச்சிருக்கோம். சரியா, ஹாரி பாட்டர்ண்டா பரவாயில்ல, இதெல்லாம் பறக்கிற மாதிரி எல்லாம் செய்யலாம். சரி, இது வந்து என்ன, நம்ம ஹார்ட் காப்பியில செய்யலாம் தானே. அப்ப இதெல்லாம் என்ன செய்யலாம்டா, இது வந்து சும்மா பேசிக்கான டிசைன்ஸ்கள். இன்னும் அட்வான்ஸான இதெல்லாம் இருக்கு, டெம்ப்ளேட் இருக்கு, யூஸ் பண்ணி நீங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாம். அப்ப நீங்க ஒரு போர்ட்ஃபோலியோ செய்திருக்கீங்கனாலே என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கூட ப்ரியாரிட்டி தருவாங்க. ஓகே, இவருக்கு நிறைய விஷயம் தெரியும் போல இருக்கு. சரியா, அதுல இது. சரியா, ஓகே. இப்போ நம்ம நம்மளோட விஷயத்துக்கு வருவோம். சரி, அப்ப வேர்ட் ப்ரெஸ்ண்டா இதான் என்னண்டா, ஈஸியா வந்து ஒரு வெப்சைட்டை செய்யக்கூடிய ஒரு ஓப்பன் சோர்ஸ்ண்டா ஈஸியா எல்லாராலையும் வந்து என்ன இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிடலாம். காசு ஒன்றும் கட்ட தேவையில்லை. சரியா, நீங்க எதுக்கு மட்டும் காசு கட்டுவீங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த சர்வர் ரெண்டு. சரியா, சர்வர் ரெண்டு பின்னுக்கு போகும்போது விளங்கும், சொல்ல சொல்ல விளங்கும். சரியா, ஓகே. அதுக்கு மட்டும் தான் நீங்க என்ன செய்வீங்க, காசு கட்டுவீங்க. அதாவது உங்க வெப்சைட்டை வந்து கோஸ்ட் பண்றதுக்கு, அதாவது லைவ்ல கொண்டு வரதுக்கு மட்டும்தான் நீங்க காசு கட்ட வேண்டியிருக்கு. மிச்சம் எல்லாத்துக்கும் என்ன, வேர்ட் ப்ரெஸ்ல செய்யற ஒன்றுக்குமே நீங்க என்ன செய்ய தேவையில்லை, காசு கட்ட தேவையில்லை. சரியோ, ஓகே. இப்ப சொன்ன வரைக்கும் எதுவும் டவுட் இருக்கா. வேர்ட் ப்ரெஸ் டைப் பண்ண என்ற ஒரு பேசிக் ஒரு ஐடியா வந்திருக்குங்களா. இப்ப விளங்கி இருக்குமா, வேர்ட் ப்ரெஸ் இன்னும் கொஞ்சம் விளங்கமா சொல்லுவேன். இப்ப பேசிக்கா ஓகே, வேர்ட் ப்ரெஸ் இவ்வளவுதானா ரெண்டு ஐடியா வந்திருக்கா. எனி ரெக்கார்டிங்ஸ் அவைலபிள் ப்ரோ. ரெக்கார்டிங்ஸ் வந்து இந்த கிளாஸ் வந்து கண்டினியூ பண்றாங்களுக்கு தான் அந்த ரெக்கார்டிங்ஸ் வந்து தருவோம். சரியா, எண்ட் ஆஃப் த கிளாஸ்ல வந்து நான் சொல்லுவேன். சரியா, என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து கோர்ஸ் ஃபாலோ பண்றதால என்றெல்லாம் சொல்லுவோம். சரியா, ஓகே. இப்போ நம்ம நம்மளுடைய ஸ்லைடுக்கு வருவோம். சரியா, ஓகே. அப்ப வேர்ட் ப்ரெஸ்ண்டா இதான் என்னது, வேர்ட் ப்ரெஸ்ன்றது வந்து ஒரு ஃப்ரீயான ஓப்பன் சோர்ஸ், எல்லாராலையும் வந்து இன்ஸ்டால் பண்ணி வெப்சைட் செய்யக்கூடிய ஒரு முதல். சரியா, இதுல நீங்க என்ன செய்யலாம், பிளாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஒரு இன்னொரு நீங்க ஒரு பிசினஸ் ஒன்று செய்ய போறீங்கன்னா அந்த பிசினஸ் ஃபுல் வெப்சைட்டை நீங்க என்ன செய்யலாம், அதுக்குள்ளார செய்யலாம். உதாரணத்துக்கு வந்து பேமெண்ட்ஸ் பண்ண போறீங்க, ஆன்லைனுக்குள்ளால நீங்க பேமெண்ட்ஸ் பண்ண போறீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்ன, ஆன்லைனுக்குள்ள டெலிவரி சார்ஜ் வந்து ஆட் பண்ண போறீங்க, கூப்பன்ஸ் எதுவும் போட போறீங்க, ஒரு ப்ராடக்டோட பிரைஸ் ஆட் பண்ண போறீங்க, டிஸ்கவுண்ட் ஆட் பண்ண போறீங்க. எல்லா தலையும் என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா அதுக்கும் பாத்தீங்கன்னா வேர்ட் ப்ரெஸ்க்குள்ளால ஈஸியா போய் செய்யலாம். சரியா, ஒரு கோடிங் நாலேஜும் இல்லாம ஈஸியா வந்து செய்யலாம். சாம்பிளுக்கு வந்து ஒரு வெப்சைட் காட்டுறேன் பாருங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் வெப்சைட் எப்படின்னா ஒரு இதே மாதிரி என்று சொல்றது ஒரு அலி எக்ஸ்பிரஸ், ஒரு டராஸ் அதே மாதிரி வெப்சைட். சரியா, இங்க பாருங்க. இது வந்து எங்க கிளாஸ்ல வந்து சொல்லிக் கொடுக்குற வெப்சைட். சரியா, பாருங்க. இதும் வந்து டெம்ப்ளேட் இருக்கும். சரியா, நம்ம ஒன்றுமே செய்தவில்லை, டெம்ப்ளேட் இன்ஸ்டால் பண்ணிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன செய்யலாம், இதில் வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். சரியா, இப்போ பாருங்க, சாம்பிளுக்கு வந்து ஒரு ஆர்டர் ஒன்று ஆட் பண்ற பாருங்களேன். இந்த ஒரு ப்ராடக்ட் ஒன்று ஆட் பண்ணிட்டேன். இந்த பாருங்க, ஆர்டர் வந்து ஆட் ஆயிடுது. இதை கிளிக் பண்றேன். இந்த பாருங்க, ஆர்டர் ஷோ ஆகுது. வியூ கார்டு கொடுக்குறேன். பாருங்க, அதுல இது ப்ரைஸஸ் எவ்வளவு, சப்டோட் எவ்வளவு எல்லாம் வந்து ஷோ ஆகுது. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி போறேன் பாருங்க, அந்த ஷிப்பிங் சார்ஜ் எவ்வளோன்னு காட்டுது. சரியா, அது மாதிரி டெக்ஸ் எதுவும் ஆட் பண்ண போறீங்க, டெக்ஸும் என்ன செய்யலாம், நீங்க ஆட் பண்ணலாம். டோட்டல் அமௌண்ட்டும் என்ன செய்யுது, அதுவே என்ன செய்யுது, கால்குலேட் பண்ணி காட்டுது. சரி, இப்போ வந்து என்ன செய்யறேன், அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்றேன்டா, சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்க. டவுனுக்கு வந்து சும்மா போடுவோமே.
கொழும்பு. சரியா, போஸ்டர் கோட் போடும். சரியா, இப்போ வந்து அப்டேட் பண்ணிட்டேன். சரியா பாருங்க, அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆயிட்டு, ப்ரைஸும் வந்து பாருங்க சேஞ்ச் ஆயிருக்கு. ப்ரொசீட் டு செக் அவுட். பாருங்க, இப்போ இந்த டீட்டெயில்ஸ்லாம் காட்டுது. இதில் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். சரி, ஓகே, இதில் நம்ம வந்து சும்மா போட்டிருக்கேன். பாருங்க, பக்கத்துல என்ன செய்யுது, என்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன், சப் டோட்டல் எவ்வளவு, ஷிப்பிங் சார்ஜ் எவ்வளவு, டெக்ஸ் எதுவுமே இருக்கா, டெக்ஸ் எவ்வளவு, அது மாதிரி என்ன செய்யலாம், சூஸ் பண்ணலாம். டிரெக்டா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் செய்ய போறீங்களா, செக் பேமெண்ட்ஸா, கேஷ் ஆன் டெலிவரியா, இல்லை பே ஹியர்ண்டா, ஸ்ரீலங்கா. இப்போ ஸ்ரீலங்காண்டா பே ஹியர் வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு ஃபேமஸான ஒரு இது பேமெண்ட் கேட்வே. அதுக்குள்ள நம்ம கார்ட் பேமெண்ட் எல்லாம் செய்யலாம். சரியா, நான் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறேன், கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்டு சார் பிளேஸ் ஆர்டர் கொடுக்குறேன். பாருங்க, தேங்க்யூ ஃபார் யுவர் ஆர்டர் ஹேஸ் பின் ரிசீவ்ட். அந்த ஆர்டர் ஐடி வருது, டேட் வருது, இமெயில் அட்ரஸ் அது, எவ்வளோ காசு, என்ன பேமெண்ட் இது. பாருங்க, பில்லிங் அட்ரஸ் இது. இதைத்தான் நீங்கள் பெரும்பாலும் வந்து டராஸ், அலி எக்ஸ்பிரஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்களா, இதெல்லாம் வந்து ஃபெமிலியராக இருந்திருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் ஈஸியாக என்ன செய்யலாம், நாம வேர்ட் ப்ரெஸ் உள்ளால செய்யலாம். ஒரு கோடிங் நாலேஜும் இல்லாமல் ஈஸியாக என்ன செய்யலாம்டா, வேர்ட் ப்ரெஸ் உள்ளால செய்யலாம். அதான் வந்து என்ன, எல்லாரும் வந்து வேர்ட் ப்ரெஸ்ஸை கூட வந்து லைக் பண்ணுறதுக்கு காரணம். சரியா, நிறைய பேர் வந்து வேர்ட் ப்ரெஸ்ஸை வந்து லைக் பண்ணுறதுக்கு கூட காரணம் வந்து இதான். சரியா, என்ன பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து வெப்சைட் என்ன செய்யலாம், கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணலாம். அதாவது ஒரு நார்மல் பீப்புளால கூட என்ன செய்யலாம், ஈஸியாக வந்து என்ன செய்யலாம், வேர்ட் ப்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணலாம். சரி, அது போக போக சொல்லி காட்டணும் அப்படி இருக்கணும். சரி, அப்போ பாருங்க, பிளாக்ஸ், பிஸ்னஸ் செய்ய போறீங்க, என்ன செய்யலாம், போர்ட்ஃபோலியோ, ஆன்லைன் ஸ்டோர் எல்லாம் செய்யலாம். சரியா, கிட்டத்தட்ட 43% வெப்சைட் வந்து இந்த உலகத்தில் 2024 கணக்கெடுக்க முடியும். 43 விதமான வெப்சைட், 43க்கு மேல கூட இப்போ எதாவது ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கா, வேர்ட் ப்ரெஸ்லாம் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கு. சரியா, ஏன்னு பார்த்தீங்கன்னா கோடிங் ஒன்றும் தேவையில்லானே, எல்லாராலையும் வந்து கிரியேட் பண்ண இயலுமென்றதால. சரியா, எல்லாராலும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாலேஜ் தெரிஞ்சிருக்க வேணும். சரியா, அதால வந்து எல்லா கிட்டத்தட்ட 43 விதமான வெப்சைட் வந்து என்ன வேர்ட் ப்ரெஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கு. சரியா, ஓகே, இதெல்லாம் வந்து சாம்பிளுக்கான வேர்ட் ப்ரெஸ் டெம்ப்ளேட்ஸ். சரியா, நான் சும்மா காட்டியிருக்கேன். ஏன் வந்து வேர்ட் ப்ரெஸ்ஸை சூஸ் பண்ணணும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சரியா, ஈஸியா வந்து என்ன செய்யலாம்டா, டேஷ்போர்ட் ஒன்று இருக்கு. சரியா, ஈஸியா வந்து என்ன செய்யலாம், டேஷ்போர்ட் ஒன்று இருக்கு. அதுக்குள்ள போய் என்ன செய்யலாம், நீங்க ஈஸியா வந்து எல்லாத்தையும் கஸ்டமைஸ் பண்ணலாம். சரியா, அதாவது இந்த இருக்கு பாருங்க, இதான் இந்த வெப்சைட், இதான் வந்து அந்த டேஷ்போர்ட், அந்த வெப்சைட்டுக்குரிய டேஷ்போர்ட். டேஷ்போர்ட் என்னண்டா, இதுக்குள்ளால போய் நீங்க என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணனா சேஞ்ச் பண்ணலாம். சரியா, எல்லாத்தையும் வந்து நீங்க என்ன செய்ய இதுக்குள்ளாலே கஸ்டமைஸ் பண்ணலாம். சரியா, இருக்கு பாருங்க, இதான் இந்த வெப்சைட், இதான் வந்து இந்த டேஷ்போர்ட். பாருங்க, இந்த டேஷ்போர்ட் பார்க்க ஏதோ நிறைய இறுக்கமா இருக்கும். சரியா, படிக்க படிக்க உங்களுக்கு ஈஸியாக விளங்கி இதெல்லாம். சரியா, இதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னா, ஈஸியாக வந்து என்ன செய்யலாம், இந்த வெப்சைட்டை வந்து நல்லா கஸ்டமைஸ் பண்ணிடலாம். சரியா, பாருங்க, இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இந்த ஏர்த் ஒன்று இருக்குது தானே, இதை வந்து சும்மா சேஞ்ச் பண்ணி காட்டுற பாருங்க, எடிட் பேஜ். ஓகே, சரியா, இப்போ போய் என்ன செய்யறேன், ஒரு சும்மா சேஞ்ச் ஒன்று பண்ணுறேனே, இதை பண்ணும். ஓகே, இதை பண்ணுமே, ஏர்த் இருக்குது. ஓகே, எடிட் வித் எலிமெண்ட் போய் பண்ணுறேன். சரி, இதான் பார்க்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த ஃப்ளகின்ஸ் ஒரு கான்செப்ட் படிப்பிக்க கூட உங்களுக்கு ஈஸியாக விளங்கும் அது. சரியா, இப்போ போய் என்ன செய்யறேன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா சாம்பிளுக்கு வந்து இதை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். சரியா, இதை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ ஏர்த்தன் இருக்கு தானே, இதை வந்து சும்மா போடுறேன், சேஞ்ச். சரியா, சேஞ்ச் என்ன பண்ணிட்டு இப்போ என்ன செய்யணும், பப்ளிஷ் பண்ணுறேன். சரியா, இப்போ உங்களுக்கு இந்த லிங்க்ஸ் அனுப்புனால, வெப்சைட்டில் லிங்க் அனுப்புனால திருப்பி அந்த லிங்க்குக்கு போய் பாருங்க, இது வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இல்லைங்க, அந்த லிங்க் அனுப்பி விடுறேன், போய் பாருங்க, சேஞ்ச் ஆகிருக்குது. ரைட். சரியா, இதாண்ட வெப்சைட். இதுக்கு போய் பார்த்தீங்கன்னா என்ன, உங்களுக்கு வந்து இது சேஞ்ச் ஆகிருக்கு. சரியா, நான் என்ன செய்யலாம், இதை கிளிக் பண்ணி போட்டு இதில் போயிட்டு சும்மா சேஞ்ச் மட்டும் தான் செய்யலாம். அதை என்ன செய்யிட்டு உங்களோட லைவ்ல வெப்சைட்ல என்ன செய்யுது, போய் சேஞ்ச் ஆகிருக்கு. சரியா, அப்போ உலகத்தில் எந்த கண்ட்ரில இருந்து யாரும் வந்து இந்த வெப்சைட் போனாலும் எல்லாருக்கும் என்ன செய்யும், இது சேஞ்ச் ஆகிருக்கு. சரியா, இப்படி வந்து என்ன செய்யலாம், ஈஸியா வந்து செய்யறதாலாம்
நிறைய பேர் வந்து இதை லைக் பண்ணுறது காரணம். சரியா? அப்போ எப்படி செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் டேஷ்போர்ட் ஒன்று இருக்கு. சரியா? இதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு டேஷ்போர்ட் ஒன்று இருக்கு. இந்த டேஷ்போர்ட்டுக்கு போய் நான் சொன்னா இல்ல, நீங்க தீம்ஸ்ன்னு சொன்னா டெம்ப்ளெட்னு சொன்னா டெம்ப்ளெட்லாம் இன்ஸ்டால் பண்ணலாம். எக்கச்சக்கமான டெம்ப்ளெட் இருக்கு. எக்கச்சக்கமான ஃப்ரீயான டெம்ப்ளெட், ஒன்றுமே காசு கட்ட தேவையில்லை. சரியா? இந்த தீம்ஸ் ஒன்று இருக்கு, தீம்ஸ் டெம்ப்ளெட் ரெண்டுமே ஒரே தான். சரியா? இங்க பாருங்க, இந்த தீம்ஸ் தான் இப்போ ஒர்க்ல இருக்குது, ஆக்டிவ்ல இருக்குது. பாருங்க, இதை வந்து கிளிக் பண்றேன். அப்படியே பாருங்க, கீழே ஃபுல்லா எல்லாம் டெம்ப்ளேட் தான். சரி, உங்களுக்கு பிடிச்ச டெம்ப்ளேட்டை நீங்க என்ன செய்யலாம், சூஸ் பண்ணிட்டு, எல்லாம் வெப்சைட் தான். பிடிச்ச டெம்ப்ளேட்டை நீங்க சூஸ் பண்ணிட்டு நீங்க என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாம். சரி, எல்லாம் டெம்ப்ளேட் உங்களோட போர்ட்ஃபோலியோ வேணும்னா போர்ட்ஃபோலியோ டெம்ப்ளேட்டும் இருக்குது. ஒரு இ காமர்ஸ் வெப்சைட் செய்ய போறீங்கன்னா இ காமர்ஸ் வெப்சைட் டெம்ப்ளேட் இருக்கு, எல்லாமே டெம்ப்ளேட் இருக்கு. சரியா? சரியா? இது வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ண வந்து கொண்டே இருக்கும், கீழே ஃபுல்லா டெம்ப்ளேட் தான், எல்லாம் ஃப்ரீ, காசு ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஃப்ரீ. சரியா? இருக்கு. இந்த இதை ஃபுல் இ காமர்ஸ் கிட்டத்தட்ட டராஸ் மாதிரி. டராஸ் இருக்கு, டராஸ் வெப்சைட் மாதிரி ஃபுல் வெப்சைட். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா என்ன, டராஸுக்கு டராஸ் அதே டராஸுக்கு ஈக்குவலான இன்னொரு வெப்சைட் வந்து நீங்க லான்ச் பண்ணிடுவீங்க. சரியா? பாருங்க, இதில் வந்து லுக் ஆன டெம்ப்ளேட் பாருங்க. ஓப்பன் பண்ணி காட்டையில் ஒன்றையும் டைம் வேஸ்ட் தானே. சரியா? அப்போ இப்படி தான் வந்து என்ன செய்யலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து என்ன ஈஸி டு யூஸ் டேஷ்போர்ட். டேஷ்போர்டுக்குள்ள ஈஸியாக வந்து என்ன செய்யலாம்னா செய்யலாம். சரியா? அடுத்து வந்து என்ன, தௌசண்ட்ஸ் ஆஃப் தீம்ஸ் சொன்னால 1000க்கு மேல இலவசமான தீம்ஸ் இருக்குது. அடுத்த விஷயம் வந்து பிளகின்ஸ். சரி, அடுத்த விஷயம் வந்து பிளகின்ஸ். பிளகின்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களோட போனுக்கு வந்து நீங்க பிளே ஸ்டோர்ல வந்து ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு QR கோட் வந்து ஸ்கேன் பண்ண போறீங்க. அப்ப என்ன, QR ஸ்கேனர் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுவீங்க. அது மாதிரி வந்து ஒரு ஓகே அங்கிரிபெட் கேம் விளையாடுறீங்க. அப்ப என்ன, அங்கிரிபெட் கேம் டவுன்லோட் பண்ணுவீங்க. அது மாதிரி வந்து என்ன வேற சொல்லாம என்ன, ஓகே கன்வவுண்டி இல்லாட்டி அடோப் வந்து என்ன செய்ய போறீங்க, உங்களோட போன்ல வந்து செய்ய போறீங்க, இல்லாட்டி லேப்ல செய்ய போறீங்க, அடோப் வந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்க. சரியா? அதே மாதிரி தான் அதை வந்து எப்ஸ்ன்னு சொல்ற மாதிரி இதை சொல்லுவாங்க பிளகின்ஸ் சொல்லுவாங்க. இதை பேர் வந்து பிளகின்ஸ் சொல்லுவாங்க. அந்த பிளகின்ஸ் தான் ஒவ்வொரு வேலையையும் செய்யறதுக்குண்டே தனித்தனியா ஒவ்வொரு இது இருக்குது. சரியா? அதை யூஸ் பண்ணி நாம என்ன செய்யலாம், ஈஸியா வந்து எல்லாத்தையும் செய்யலாம். உதாரணத்துக்கு எடுங்களேன், உங்களுக்கு ஒரு மெயில் ஒன்று அனுப்ப போறீங்க. சரியா? உங்களோட வெப்சைட்ல வந்து கஸ்டமர் வந்து என்ன செய்றாங்க, உங்களோட கண்டக்ட் பண்ண விரும்புறாங்க. சரியா? உங்களோட கஸ்டமர் வந்து என்ன செய்யறாங்க, உங்களோட கண்டக்ட் பண்ண விரும்புறாங்க. அப்ப என்ன செய்யலாம்னா அதுக்கு ஒரு பிளகின்ஸ் இருக்கு, SMTP பிளகின்ஸ் ஒன்று இருக்கு. இல்லாட்டி பாத்தீங்கன்னா என்னது, மெட்ஃபோம் ஒன்று இருக்கு. சரி, இது வந்து அதே மாதிரி தான். சரியா? அப்ப இதுல வந்து நான் சும்மா கொடுக்குறேனே டெஸ்ட், இதுக்கு ஒரு டெஸ்ட் இமெயில் கொடுப்போம். கொடுத்தீங்கன்னா என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா அந்த இமெயிலுக்கு என்ன செய்யும்டா, உங்களோட யாரும் வந்து கண்டக்ட் பண்ணாங்கன்னா உங்களோட இமெயிலுக்கு டிரெக்டா என்ன செய்ய வரும். சரி, அது மாதிரி வந்து எஸ்சிஓன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? எஸ்சிஓ, எனிபடி? எஸ்சிஓ இப்ப சும்மா பேசிக்காக தான் சொல்றேன். எஸ்சிஓ கூட நீங்க பார்ட் டைம் ஜாப்பா செய்யலாம். எஸ்சிஓ கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதை வந்து சாம்பிள் கொடுக்குறேன். கமாண்டுக்கு வந்து என்ன கொடுப்போம், ஓகே கபிவி கம் டு ஸ்ரீலங்கா அடிப்போம். சரியா? UT767W1Q. சரியா சரிக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட் கேப்சா, கேப்சா எழுதப்பில்ல. CLSNP5. ஓகே, தேங்க்யூ ஃபார் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. சரியா? இதுக்கு செக் பண்ணி பார்ப்போம். பாருங்க, வினோத் வெங்கடேஷன்ஸ். இது வந்து நான் செய்தது இல்லை, அந்த ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் செய்தது தான் இது. See this? Hello sir, madam, thank you for your feedback. பாருங்க, நான் அடிச்ச மெசேஜ் கபிபி கம் டு ஸ்ரீலங்கா. அப்ப இதெல்லாம் கூட ஈஸியா என்ன செய்யலாம்டா, பிளகின்ஸுக்குள்ளார செய்யலாம். சரியா? அது மாதிரி சொன்னால இதுக்கு முதல்ல வெப்சைட் ஒன்று காட்டுனேன், ஓட செட் பண்ணணும், அதெல்லாம் செய்தமில்ல, எல்லாமே பிளகின்ஸ் தான். சரியா? எல்லாமே பிளகின்ஸ் தான். அப்போ ஒன்றுமே நாம அதை செட் பண்ற மட்டும்தான் நம்மளோட வேலை. மிச்சத்தை எல்லாத்தையும் என்ன செய்வேன், அந்த பிளகின்ஸே பார்த்துக்கொள்வேன். மிச்சத்தை எல்லாத்தையும் அந்த பிளகின்ஸே பார்த்துக்கொள்வேன். சர்ச் இன்ஜின், யா, எஸ்சிஓண்டா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்ஸ். அதாவது நீங்க வந்து ஒரு கூகுள்லயோ இதுலயோ வந்து ஒரு சர்ச் பண்றீங்கன்னா உங்களோட வெப்சைட் வந்து மேல டாப்ல காட்டணும்னா அதுக்கு வந்து இந்த எஸ்சிஓன்ற கான்செப்ட் வந்து தேவை.
சரி உதாரணத்துக்கு எடுப்போம். பெஸ்ட் ஃபர்னிச்சர் இந்த ஸ்ரீலங்கா, பெஸ்ட் ஃபர்னிச்சர் இன் ஸ்ரீலங்கா அடிக்குமே. அடிச்சோம்டா ஃபர்ஸ்ட் என்ன காட்ட வேணும், நம்மளோட வெப்சைட் வந்து மேலே காட்ட வேணும்டா. அதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா இந்த இவர் தேவை, எஸ்சிஓட கான்செப்ட் தேவை. சரியா? அதை கூட நீங்க என்ன செய்யலாம், கோடிங் வெப்சைட் அதுக்கெல்லாம் ஏபிஎஸ் கால் பண்ணி பிளா 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 எக்கச்சக்கமாக செய்யணும், மண்டையெல்லாம் தலையால் ஓடும். சரியா? ஆனா நீங்க என்ன செய்யலாம், வேர்ட் பிரஸ்ல அதுக்கும் ஃபிளகின்ஸ் இருக்கு. யோஸ்ட் எஸ்சிஓ, ரேங்க் மெத் எஸ்சிஓ ஒன்று ஃபிளகின்ஸ் இருக்கு. அதை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம் ஈஸியா, எந்த எந்த வெப்சைட் என்ன கீவேர்ட்ஸில் வந்து வெப்சைட் செய்ய வேணும், எந்த கீவேர்ட்ஸில் பிளாக் கிரியேட் பண்ண வேணும், நம்மளோட ரேங்கிங் எத்தனையாவது இருக்குது, எல்லாத்தையும் அதுக்குள்ளேயே போய் செய்யலாம் ஈஸியா. சரியா? எஸ்சிஓ கூட நீங்கள் பார்ட் டைம் ஜாப்பாக செய்யலாம். சரியா? காணும். ஓகே. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ரெஸ் வந்து ஈஸியாக வந்து எல்லாராலையும் வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணலாம், ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். ஈஸியாக கிரியேட் பண்ணலாம், ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். சரியா? ஓகே. இதான் வந்து பேசிக்கான விஷயம். அப்போ என்ன செய்யணும், ஒரு வெப்சைட் செய்யணும்டா ஃபர்ஸ்ட்டுக்கு டொமைன் வாங்க வேணும். சரியா? டொமைன் என்னண்டா உங்களோட கடைக்கு ஒரு பேர் மாதிரி. சரி, ஒரு கடை ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவேன் ஊருக்குள்ள. உதாரணத்துக்கு ரெண்டு பேர்ல ஸ்டார்ட் பண்ணுவேன். உஜாந்த் பராட்டா கடை ரெண்டு ஸ்டார்ட் பண்ணுவேன்டா. அந்த உஜாந்த் பராட்டா கடை இருக்குல்ல, அதான் என் பேர், அதான் என் டொமைன் நேம். சரியா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா skyupcampus.com இந்த இருக்கு, இந்த பாருங்க, இந்த ராஜா டிஜி ஸ்டோர் skyupcampus.com இதான் என்ன, அந்த டொமைன். இதான் என்ன, அந்த டொமைன், அதாவது கடைக்கு பேர். இதான் வந்து என்ன, கடைக்கு பேர். அதே மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், டொமைன்ஸை வாங்க வேணும். அந்த டொமைன்ஸை வாங்குற இடம் தான் கோடாடி. கோடாடி ஒரு பாப்புலரான டொமைன்ஸ் கடைக்கு பேர் வாங்குற இடம். சரியா? இங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து கடைக்கு பேரை வாங்கலாம். உஜான் பராட்டா பியா பியா பராட்டா, சரி, பராட்டா கடை .com. ஓகே. சரியா? சர்ச் பண்ணுங்க. இந்த பாருங்க, இந்த பேர் வந்துச்சு. அப்போ இந்த நேமில் வந்து என்ன, டொமைன் நேம் இருக்குது. நான் என்ன சில இதை பர்ச்சேஸ் பண்ண வேணும். சரியா? ஒரு இப்போ வந்து பிக் ஃப்ரைடே ஆஃபர் போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த டைமில் நீங்கள் டொமைன்ஸ் வாங்கினீங்கன்னா சீப்பாக எடுக்கலாம். சரியா? சரி. ப்ரைஸ் வந்து சீப்பான நேம் தானே, சீப்பான ப்ரைஸ் போட்டிருக்கான். $1, ஒரு ஒரு ரூபா. சரியா? ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும்தான், அங்கே போக போக இந்த பேமெண்ட் தான் கட்ட வேண்டியிருக்கும். சரியா? அப்போ நீங்கள் என்ன சார், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில டொமைன்ஸை வாங்கலாம். இதில் மட்டும் வாங்க இயலாது, கோஸ்டிஞ்சர் இருக்குது. சரி, அதில் கூட நீங்கள் வாங்கலாம். சரியா? வாங்கினீங்க அதான் வந்து கடையில பேர். அதை எப்படி வாங்குறது, எப்படி வந்து செட்டப் பண்ற, அது கூட நாங்கள் சொல்லி தருவோம். சரியா? அடுத்து வந்து கொஸ்டிங் வழங்குனரை தேர்வு செய்தல். சரியா? கொஸ்டிங்கண்டா ஒரு சர்வர் மாதிரி. ஒரு வெப்சைட் வந்து நீங்க என்ன செய்யணும், ஒரு சர்வர் ஒன்று இருக்கும். அந்த சர்வர்ல வந்து நீங்க என்ன செய்யணும், செட் பண்ண வேணும். சரியா? இப்ப கடை வாங்கிட்டீங்கன்னா அந்த கடையை வந்து என்ன செய்யணும், நான் ஒரு இடத்த வைக்கத்தானே வேணும். கடை ஒன்று கட்டுறேன்டா கொண்டு என்ன விண்வெளியில கட்டுறது, தரையிலான கட்ட வேணும். அதே மாதிரி தான் அந்த வெப்சைட்டை எங்க லான்ச் பண்ணுவோம்னு பார்த்தோம்னா கொஸ்டிஞ்சர். எங்க லான்ச் பண்ணுவோம், கொஸ்ட் பண்ணுவோம், கொஸ்டிஞ்சர். அதுல கொஸ்ட் பண்ணினா தான் என்ன செய்யணும், கொஸ்ட் பண்றேன்டா என்னண்டா, இப்படி உங்களோட பாஸ்வேர்ட் சொல்றேன்டா, அப்லோட் பண்றேன். ஓகே, அப்லோட் பண்றேன், நீங்க அமைச்சு கொடுங்க. அதாவது தூக்கி அதுக்குள்ளே கடையை கட்டி வச்சிருக்காங்க. அப்லோட் பண்ணி விட்டோம்டா என்ன செய்யலாம், எல்லாராலையும் அந்த வெப்சைட்டை பார்க்கலாம், உலகத்துக்கு எல்லாராலையும் பார்க்கலாம். சரியா? அதைத்தான் கோஸ்டிங்னு சொல்லுவோம். சரியா? அப்ப கோஸ்டிங் வளங்களை தெரிவு செய்தல், அடுத்த வேர்ட் பிரஸ் இன்ஸ்டால் பிளகின்ஸ் தீம் தெரிவு செய்யறது, வெப்சைட்டை செய்யறது. சிம்பிள் வேலை. சரியா? அடுத்து வந்து வேர்ட் ப்ரெஸ்ல பாத்தீங்கன்னா பேசிக் என்ன இருக்கும், போஸ்ட் கிரியேட் பண்ணலாம், பேஜஸ், மீடியா, அப்பியரன்ஸ், பிளகின்ஸ், எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்கு. சரியா? இதான் வந்து பேசிக்கான டேஷ்போர்ட். சரியா? என்ன சொன்னால் ஆல்ரெடி டேஷ்போர்ட் இருக்கு. இது வந்து தீம்ஸ், இதை வந்து டேஷ்போர்ட். இங்க போய் என்ன செய்யலாமுண்டா, நீங்க தீம்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். அதே மாதிரி பிளகின்ஸ் சொன்னனால பிளகின்ஸை போய் இங்க இன்ஸ்டால் பண்ணலாம். அதுவும் வந்து ஃப்ரீயான பிளகின்ஸ் இருக்குது, ப்ரோ வெர்ஷன்ஸ் பிளகின்ஸும் இருக்குது. ப்ரோ வெர்ஷன்டா அவங்க சொல்லுவாங்க வந்து என்ன, காசு கட்டி வாங்க வேணும் ப்ரோ வெர்ஷன். நாம அதை எப்படி ஃப்ரீயா இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி தருவோம். சரியா? எப்படி வந்து ஒரு பிளகின்ஸை வந்து ஃப்ரீ ப்ரோ வெர்ஷன் பிளகினை கூட ஃப்ரீயா இன்ஸ்டால் பண்ணலாம் என்று பார்ப்போம். சரியா? சரி. அடுத்தது என்னது, தீம்ஸ் ஆல்ரெடி சொல்லி தான். தீம்ஸ் என்ன, பிளகின்ஸ் என்ன. தீம்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா உங்களோட டெம்ப்ளேட் மாதிரி. பிளகின்ஸ் என்ன செய்யறேன்னா உங்களோட ஃபோனுக்கு இருக்க ஆப்ஸ் மாதிரி பிடிச்ச மாதிரி யூஸ் பண்ணலாம். சரியா? பிளகின்ஸ்ன்றது எப்படின்னா வித்தவுட் பிளகின்ஸ் அப்படிதான் இருக்கும், வித் பிளகின்ஸ் அப்படி தான். வெப்சைட் வந்து நல்லா லுக் ஆகணும்டா உங்களுக்கு பிளகின்ஸ் தான் நல்லா இருக்கும். சரியா? இதான் விஷயங்கள். சரி. ஓகே. கன்க்ளூஷன் எல்லாம் ஜோரம் ஒருத்தர் தக்கையிட்டுங்க. அப்ப இந்த வேர்ட் ப்ரெஸ்ல இப்ப விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். வேர்ட் ப்ரெஸ் என்ன, அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணலாம், அது மாதிரி வந்து ஈஸியா எல்லாராலையும் கஸ்டமைஸ் பண்ணலாம். சரியா? ஈஸியா வந்து எல்லாராலையும் கஸ்டமைஸ் பண்ணலாம். சரியா? அது மாதிரி வந்து என்ன, நீங்க ஒரு வெப்சைட் செய்றீங்க, 2 3 யூசரை வச்சிருக்கீங்க. உதாரணத்துக்கு ஒரு பெரிய வெப்சைட் ஒன்று செய்ய போறீங்கடா, நீங்க மட்டும் செய்யாம உங்களோட அண்ணா தம்பி அக்கா எல்லாரும் சேர்ந்து வெப்சைட் செய்ய போறீங்கடா, எல்லாராலையும் என்ன செய்யலாம், நீங்க அவங்களை அக்சஸ் பண்ணி விட்டீங்கடா, எல்லாரையும் வந்து ஆட் பண்ணி விட்டீங்கடா,
அவங்க எல்லாம் என்ன செய்யலாம், ஒரே டைம்ல கண்ட்ரிபியூட் பண்ணி செய்யலாம். உதாரணத்துக்கு ஹோம் பேஜ் நீங்க செய்றீங்கன்னா அபவுட்டஸ் பேஜ் உங்களோட அக்கா செய்வாங்க, கண்டக்டர்ஸ் பேஜ் உங்களோட தம்பி செய்வாங்க. அப்ப என்ன, எல்லாரும் சேர்ந்து செய்யலாம், வேர்ட்பிரஸ் வெப்சைட்ல செய்யலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கூட என்ன செய்யும் இது தரும். சரி, அந்த பெனிஃபிட்ஸ் கூட இதுல வந்து இருக்குது. சரியா? அடுத்து எக்கச்சக்கமான நிறைய விஷயங்கள் இருக்குது வேர்ட்பிரஸ்ல. சரியா? படிக்க படிக்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க என்ன ஆனாலுக்குள்ள எப்படி கஷ்டப்படுவீங்க. சரியா? ஆனா போக போக என்ன செய்ய போகுது, ஈஸியா வந்துடும். சரியா? போக போக எல்லாத்தையும் என்ன செய்யும், ஈஸியா வந்து செய்யலாம். சரியா? நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு வேர்ட் ப்ரெஸ்ஸுக்கு. நீங்க ஃப்ரீலான்சிங் போய் அந்த ஃபைபர்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சரியா? என்ன எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். சரியா? நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இதுல இருக்குது. அடுத்து வந்து இந்த கோர்ஸை பத்தி சொல்றோம். இது வந்து இந்தியன்ஸ் ஸ்ரீலங்கன்ஸ் ரெண்டு பேரும் வந்து நிறைய பேர் இந்தியன்ஸும் இருக்கீங்க, ஸ்ரீலங்கன்ஸும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? இந்த கோர்ஸ் வந்து ஃபாலோ பண்றதுல வந்து நாங்க வந்து ஃப்ரீயா வந்து சப்டொமைன் ஒன்று தருவோம். சரியா? நாங்களே ஒரு சப்டொமைன் ஒன்று தந்து நாங்களே வந்து காஸ்டிங்கும் தருவோம். சார்ஜஸ் ஒன்றும் இல்லாம ஃப்ரீயான சப்டொமைன் ஒன்றும் தருவோம், ஃப்ரீயான காஸ்டிங் ஒன்றும் தருவோம். சரியா? அப்ப நீங்க என்ன செய்யலாம்னா ஒரு ட்ரையல் வெப்சைட் உண்டு, இதுல வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா? ட்ரையல் வெப்சைட் உண்டு, நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா? அப்ப இந்த கோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1.5 மாதம் நடக்கும். 1.5 மாதம். சரியா? அதுக்கிடையில முடிச்சிடலாம், ஃபுல்லா கான்செப்டை கிளியர் பண்ணி விட்டுடலாம். 1.5 மாதத்துல நாங்க என்ன செய்வோம்னா உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட்ஸ் வந்து தருவோம். சரியா? அதாவது படிச்சு முடிச்சு எல்லாம் வந்து கிளியரா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன செய்வோம்னா ஒரு அசைன்மெண்ட் ஒன்று தருவோம். சரியா? அந்த அசைன்மெண்ட்ஸ்ல வந்து நல்ல குட் பெர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு, சரியா, நல்ல குட் பெர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு வந்து எங்கட கம்பெனிலே வந்து இன்டர்ன் கால் பண்ணணும்டா, எங்க கம்பெனில வந்து வேர்ட் ப்ரெஸ்ஸுக்கு வந்து ஜாப் வேகன்சி இது வந்துச்சுண்டா அவங்களுக்கு நாங்க ப்ரியோரிட்டி தருவோம். சரியா? அவங்களுக்கு வந்து ப்ரியோரிட்டி தருவோம். சரியா? அதாவது இந்த கிளாஸ் முடிய அந்த அந்த 1.5 மாத கோர்சஸ் முடிய அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் பெரிய 2 நாள் 2 மாதம் 3 மாத அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே இல்ல, ஜஸ்ட் 1 வீக். சரியா? அதுல வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு வந்து நாங்க எங்களோட கம்பெனிலேயே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தருவோம். சரியா? அதே மாதிரி வந்து இந்த கோர்ஸ் ஃபாலோ பண்ணவங்களுக்கு வந்து சர்டிபிகேட் ஒன்று தருவோம். சரியா? அதுல வந்து பெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணவருக்கு வந்து அடிஷனலா வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த பெட்ச் அப்படி வந்து ஒரு டெக் லைன் வந்து போட்டு தருவோம். சரியா? அதாவது அந்த பெட்ச்ல வந்து பெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்க. சரியா? அப்ப இந்த சர்டிபிகேட் வேல்யூ பாத்தீங்கன்னா நான் சொன்னல, இப்ப நீங்க ஃபைபர்ல வந்து ஒரு கோர்ஸ் ஒன்று ஃபாலோ பண்ணி கோர்ஸ் ஃப்ரீலான்சிங் ஜாப் ஒன்று செய்ய போறீங்கடா, இந்த சர்டிபிகேட் எல்லாம் நீங்க அதுல மென்ஷன் பண்ணுவீங்கடா, இந்த சர்டிபிகேட் எல்லாம் வந்து அதுல மென்ஷன் பண்ணுவீங்கடா, கஸ்டமர்ஸ் வந்து கூட வந்து உங்களை வெப்சைட்ஸை வருவாங்க. நிறைய பேர் வந்து வருவாங்க. சரியா? ஒன்லி நாட் ஸ்ரீலங்கா மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா இருந்து எக்கச்சக்கமான பேர் வந்து இந்த வெப்சைட்ஸ் வருவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா ஃபாரினர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த நார்மலா வேர்ட் ப்ரெஸ் செய்யறதுக்கே அவங்களுக்கு நிறைய காசு. சரியா? நார்மலா அவங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஒன்றுல கொடுத்து செய்யும் போது அவங்களுக்கு சரியான காசு வரும். அதாவது வெப்சைட் செய்யறாங்கண்டா கிட்டத்தட்ட 3 லட்சம் 4 லட்சம் அப்படியாவது போகும். சரியா? டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும். ஆனா அதே அவங்க ஃபைபருக்குள்ளால வந்து ஃப்ரீலான்சிங்கா செய்யும் போது அவங்களால என்ன செய்யலாம், சீப்பா செய்யலாம். அவங்களால வந்து சீப்பா செய்யலாம். அதுக்காகத்தான் பெரும்பாலும் வந்து என்ன, பெரிய பெரிய ஃப்ரீலான்ஸ் ஜாப் செய்யறாக்கள் எல்லாம் வந்து பிசினஸ் என்டர்பிரினியர்ஸ் எல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்படி ஃபைபருக்குள்ளால வந்து உங்களை கண்டக்ட் பண்ணுவாங்க. வேர்ட் ப்ரெஸ் டெவலப்பரை வந்து மோஸ்ட்லி அவங்க ஸ்ரீலங்கன் இந்தியன்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சரி, ஏனெண்டா குறைஞ்ச விலையில வந்து அவங்களால வந்து என்ன ஃபுல் வெப்சைட்டையும் செய்து தரையிலும். சரியா? குறைஞ்ச விலை ஆக குறைஞ்ச இல்ல. நீங்க நார்மலா யோசிங்க, $150 $300 எவ்வளவு பெரிய அமௌண்ட். சரியா? அதுவே நமக்கு ஒரு வெப்சைட்ல எவ்வளவு ப்ராஃபிட் எடுக்கலாம்டா, யோசிச்சு பாருங்க. ஒரு மந்த்ல ஒரு 10 ப்ராஜெக்ட் செய்வீங்கனாலே எவ்வளவு வரும். சரியா? 10 இல்ல, கூட செய்வீங்க, நீ 15 ப்ராஜெக்ட் செய்தாலும் கிட்டத்தட்ட என்ன 1500 கூட எடுக்கலாம் ப்ராஃபிட். சரியா? ஓகே. அப்ப எங்களோட கோர்ஸ் ஃபாலோ பண்றவங்க வந்து ஃப்ரீ சப்டொமைன் தருவோம், செய்து ட்ரையல் பண்றதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு. அதுமே வந்து காஸ்டிங் தருவோம். சரியா? அதுக்கு ஒரு சார்ஜஸும் இல்லை. அடுத்து வந்து சர்டிபிகேட் தருவோம். சர்டிபிகேட்ல வந்து அடிஷனா வந்து மென்ஷன் பண்ணுவோம் என்ன, அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மரை மட்டும் மென்ஷன் பண்ணுவோம். சரியா? அடுத்த இன்னொரு விஷயம் வந்து ஃப்ரீ தீம்ஸ் பேக். சரியா? நான் தீம்ஸ் சொன்னால, தீம்ஸ்ன்றது வந்து அந்த டெம்ப்ளேட்டை சொல்லுவாங்க. அந்த டெம்ப்ளேட் அதுல பாத்தீங்கன்னா சில அட்வான்ஸான டெம்ப்ளேட்ஸ், சரியா, அதுல இல்லாத சில அட்வான்ஸான டெம்ப்ளேட்டை நாங்க என்ன செய்வோம்டா உங்களுக்கு அந்த கோர்ஸ் ஃபாலோ பண்றாங்களுக்கு தருவோம். சரியா? அதாவது உதாரணத்துக்கு எடுப்போமே, சாம்பிளுக்கு கொஞ்சம் வெப்சைட் இருக்குது காட்டுறேன்னா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா அட்வான்ஸான டெம்ப்ளேட்ஸ், அதெல்லாம் வந்து நீங்க என்ன செய்யலாம், ஃப்ரீயா வந்து இன்ஸ்டால் பண்ண இயலாது. அதெல்லாம் வந்து காசு கொடுத்தா வந்து வாங்க வேண்டி இருக்கும். சரியா? அதெல்லாம் வந்து நாங்க ஃப்ரீயாவே தருவோம். சாம்பிளுக்கு வந்து 2 3 வெப்சைட்டை காட்டுறேன்னு பாருங்க.
இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி நீங்க என்ன செய்யலாம், ஒரு கம்ப்ளெக்ஸான ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டை கூட ஈஸியா வந்து செய்யலாம். சரியா? அதாவது கிட்டத்தட்ட மிகப்பெரிய ப்ராஜெக்ட் இருக்கு தானே. கிட்டத்தட்ட 10 lakhs 8 lakhs ப்ராஜெக்ட் நீங்க ஒரு ஐடி கம்பெனில வந்து கொடுத்தீங்கன்னா 10 lakhs 8 lakhs வார ப்ராஜெக்டை கூட நீங்க என்ன செய்யலாம் வந்து இந்த தீம்ஸை யூஸ் பண்ணி ஈஸியா வந்து செய்யலாம், கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். சரியா? பாருங்க, சாம்பிளுக்கு ஒரு 2 3 ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க, இது வந்து ஒரு நார்மல் வெப்சைட் உண்டு. இது பாத்தீங்கன்னா இது எடுக்குமே. இதை பாருங்க, கிட்டத்தட்ட அலி எக்ஸ்பிரஸ் மாதிரி. இதுல கேட்டகரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, சர்ச் பண்ணா சர்ச் ஆப்ஷன் இருக்குது. சரியா? ஷாப் பேஜ் பாருங்க, கேட்டகரிக்குள்ளேயே சப் கேட்டகரியும் இருக்குது பாருங்க. கொஞ்சம் லோட் ஆகுது அதில். சரி, ஓகே. ஓகே. சரியா, இன்டர்நெட்ல ஸ்லோ ஆகுது, மற்றபடி இல்லை. பாருங்க, இப்போ யூஏஏன்னு லுக்காக இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் டெம்ப்ளேட்ஸ், இதில் வந்து காசு கொடுத்தா தான் எடுக்கலாம். சரியா? நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது தானே, அதில் வந்து ஃப்ரீ ஆனதில் வந்து பெரும்பாலும் ஃபீச்சர்ஸ் வந்து குறைவாக தான் இருக்குது. சரியா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் டெம்ப்ளேட்ஸ், அதில் நிறைய இதை வந்து எடுக்கலாம் நீங்கள். சரி, எப்படி வந்து ஒரு தீம் ஸ்பெக் இது வந்து யாரும் உங்களோட ஊரில் வந்து கேம் ஷாப் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கடா, இல்லாட்டி சிடி கடை, டிவிடி பிளேயர்ஸ் சம்திங் எதுவும் உண்டு, அப்படி செய்கிறாருன்னா அவருக்கு என்ன செய்யலாம், இந்த வெப்சைட் நீங்கள் செய்து கொடுக்கலாம். சரியா? அது மாதிரி வந்து யாரும் வந்து உங்களோட ஊரில் வந்து ஒரு நார்மல் வந்து டாய்ஸ் ஐட்டம்ஸ் இல்லாட்டி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் அது அப்படி விற்க போறாருண்டா அவருக்கு நீங்க என்ன செய்யலாம், இந்த இதை வந்து சஜஸ்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். சரியா? இதை பாருங்க, இது கிட்டத்தட்ட இதே மாதிரி தான், டராஸ் மாதிரி. சாரி, இது யாரும் வந்து ஃபோன் ஷாப் இல்லாட்டி வந்து கம்ப்யூட்டர் ஷாப் அப்படி யாரும் வந்து உங்களை உள்ள செய்ய போறாங்கடா அவங்களுக்கு நீங்க செய்யலாம், இந்த வெப்சைட் வந்து செய்து கொடுக்கலாம். சரியா? எப்படி வந்து ஒரு பெரிய ஒரு தீம் ஸ்பெக் கொண்டு நாங்கள் என்ன செய்வோம், ஃப்ரீயாக வந்து தருவோம். சரியா? அப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன செய்யலாம், உங்களோட கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யலாம், ஃப்ரீயாகவும் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் மோஸ்ட் ப்ரீமியமானது, இதெல்லாம் கொஞ்சம் ப்ரைஸஸ் கூட. அப்போ சில கிளைண்ட்ஸ் வந்து என்ன நார்மல் வெப்சைட்டும் செய்ய வருவாங்க, அதே மாதிரி என்ன இது மாதிரி கம்ப்ளெக்ஸ் வெப்சைட்டும் செய்ய வருவாங்க. அப்போ கம்ப்ளெக்ஸ் வெப்சைட் செய்யும் போது என்ன இப்படி தீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்கிற கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. இந்த தீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்க உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். சரியா? அப்போ அந்த தீம் ஸ்பெக்கை கூட நாங்கள் என்ன செய்வோம், தருவோம். சரியா? அந்த தீம் ஸ்பெக்கை கூட நாங்கள் தருவோம். இது ஃபுல் இ-காமர்ஸ் பாருங்க, ப்ரைஸஸ் கூட நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணலாம், ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. சரி, இது வந்து டெக், அந்த கம்ப்யூட்டர் ஷாப் இல்லாட்டி ஃபோன் ஷாப் எதுவும் வச்சிருக்காங்களோ அது இது நல்லா இருக்கும். சரி, இமேஜஸ் லோட் ஆகுது மற்றபடி. சரியா? ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஸ்டூடெண்ட் சப்போர்ட்ஸ், இந்த கோர்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து நாங்கள் லைஃப் டைம் ஸ்டூடெண்ட் சப்போர்ட், இந்த இந்த கோர்ஸ் முடிஞ்சோடனே அவங்கள எல்லாம் என்ன செய்வோம்னா வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆட் பண்ணி விடுவோம். சரியா? அவங்க வந்து எந்த டைம் வேணுமென்றாலும் சரியா நீங்கள் டவுட்ஸ் கேட்கலாம். ஒரு வித்தின் 10 minutes வந்து என்ன செய்ய வேண்டாம், நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். சரியா? வித்தின் 10 minutes வந்து எதுவும் வந்து உங்களுக்கு இந்த ஒர்க் சம்மந்தமாகவோ இல்லாட்டி ஜாப்ஸ் எடுக்கிற சம்மந்தமாகவோ என்ன டவுட்ஸ் கேட்டாலும் வித்தின் 10 minutes. மொத்தம் கூட போச்சுண்டா சில வேளை நான் வந்து கம்பெனியில் ஒர்க்காக இருந்தேன்டா சில வேளை கொஞ்சம் பிஸியாக இருப்பேன், அதில் வித்தின் 1 டேக்குள்ளே வந்து ரிப்ளை வந்து பெறும். இல்லை, பெரும்பாலும் வந்து எல்லாருக்கும் வந்து வித்தின் 1 டேக்குள்ளே வந்து எல்லாத்துக்கும் ரிப்ளை வந்துருக்குது. சரியா? அப்போ லைஃப் டைம் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் உங்களுக்கு வந்து இதில் வந்து நாங்கள் என்ன ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தருவோம். சரியா? எதுவும் ஜாப்ஸ் வந்து ஜெண்டா சஜஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதுவும் இஷ்யூஸ் சம்மந்தமாக எல்லாம் வந்து சார்ட் அவுட் பண்ணுவோம் இதில். அடுத்து வந்து ப்ரொவைட் ஜூம் ரெக்கார்டிங், ஒரு கேட்டிருந்தவங்க வந்து ரெக்கார்டிங் தருவீங்களான்னு. நாங்கள் இந்த கோர்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் ஜூம் ரெக்கார்டிங் வந்து தருவோம். சரியா? ஜூம் ரெக்கார்டிங் வந்து கட்டாயம் தரும். சரியா? கோர்ஸ் ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் வந்து ஜூம் ரெக்கார்டிங் வரும், ஃப்ரீ தீம் ஸ்பெக் வரும், லைஃப் டைம் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் வரும், ஃப்ரீயான சப்டோமைன் அண்ட் ஹோஸ்டிங் வரும் நீங்க பழகிறதுக்காக. அடுத்த இ சர்டிபிகேட் வரும். சரியா? இ சர்டிஃபிகேட் வரும். இதுல வந்து அந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் மட்டும் அடிஷனலா என்ன பெஸ்ட் பர்ஃபார்மர் ஒன்று வரும். அதே மாதிரி என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவருக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுப்போம் நாங்க. சரியா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 12,000, சாரி 10,000 ரூபா. சரியா? இந்தியன்ஸுக்குள்ள 3,500 ரூபா இந்தியன் ருபீஸ். சரியா? 3,500 ரூபா இந்தியன் ருபீஸ்.
சரி, 10,000 ரூபா வந்து கோர்ஸ் ஃபீஸ். இதுக்கு வந்து இன்ஸ்டால்மெண்ட் வந்து உங்களுக்கு தருவோம். சரியா, 3 மாத இன்ஸ்டால்மெண்ட்டை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கட்டலாம். சரியா, அதே மாதிரி நீங்க ஃபைபர் கோர்ஸ் வந்து நாங்க இதெல்லாம் செய்து கொண்டு வரோம். சரியா, எங்களோட இதால வந்து ஸ்கைஎப் கேம்பஸால ஃபைபர் கோர்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங்கா நீங்க என்ன செய்யலாம், எப்படி ப்ராஃபிட் எடுக்கலாம். சரியா, எப்படி வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து பூஸ்ட் பண்றது, அப்படியான விஷயங்கள் எல்லாம் சொல்லித் தருவோம். இப்ப நாங்க வேர்ட் ப்ரெஸ்ல சொல்லித் தருவோம் வந்து எப்படி வெப்சைட் செய்யறது, எப்படி வந்து வெப்சைட்டை கான்ஃபிகர் பண்ற, டெப்ளாய் பண்ற, அந்த விஷயங்கள்லாம் நாங்க சொல்லித் தருவோம். இஷ்யூ வந்து அப்படி ஃபிக்ஸ் பண்ற எல்லாம் வந்து அதில் சொல்லித் தருவோம். ஃபைபர் கோர்ஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கு என்ன சொல்லித் தருவோம் அப்படிங்கன்னா, எப்படி இந்த வெப்சைட்டு, எப்படி இந்த ப்ரொஜெக்ட்டுகளை கஸ்டமர் ரீச் பண்ண செய்யறது, எப்படி வந்து இந்த வெப்சைட்டுகளை கஸ்டமர் ரீச் பண்ண செய்யறது ரெண்டு, அது சொல்லித் தருவோம். சரியா, அப்ப ஃபைபர் கோர்ஸும் வந்து நாங்க இதெல்லாம் செய்து கொண்டு வரோம். யாரும் வந்து விருப்பம் இருக்காக்கள் வந்து உங்களுக்கு இந்த லிங்க்ஸ் அனுப்பியிருப்பார், அந்த மீட்டிங் லிங்க், அவரோட வந்து கண்டக்ட் பண்ணுங்க. சரியா, இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி தாரம் வந்து இந்த ஃபைபர் கோர்ஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கு வந்து இந்த வேர்ட் ப்ரெஸ் கிளாஸ்ல வந்து டிஸ்கவுண்ட் தருவோம். சரியா, இப்போ நார்மலா வந்து ஃபைபர் கிளாஸ் ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு மட்டும்தான் இந்த 10,000. ஃபைபர் கோர்ஸும் ஃபாலோ பண்றீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வராது, குறையத்தான் வரும், டிஸ்கவுண்ட் வந்து தருவோம் அதோட. சரியா, அப்ப இந்த 10,000 வந்து இன்ஸ்டால்மெண்ட் இருக்குது. நீங்க மூணு இதை வந்து பிரிச்சு பிரிச்சு கட்டலாம். இன்ஸ்டால்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டால்மெண்ட்ல 4,000. சரி, ஒரு இன்ஸ்டால்மெண்ட்ல 4,000 படி என்ன 12,000 ரூபாய் கட்ட வேண்டி இருக்கும். சரியா, ஒத்தரிய காட்டுறாக்களுக்கு வந்து 10,000 ரூபாய். ஃபைபர் கோர்ஸ் ஃபாலோ பண்றாங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது. அதே மாதிரி ஃபைபர் அந்த ஸ்கைஅப் கேம்பஸ்ல இதுக்கு முதல் யாரும் வந்து கோர்ஸ் செய்திருந்தீங்கண்டா அவங்களுக்கும் என்ன ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது. சரி, அவங்களுக்கு வந்து என்ன ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது. சரியா, அப்ப என்ன செய்யலாம், நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து என்ன செய்யலாம், கட்டிக்கொள்ளலாம். சரியா, மொத்தமாக கட்டினாலும் பிரச்சனை இல்லை, இன்ஸ்டால்மெண்ட் கட்டின பிரச்சனை இல்லை. ஆனா இந்தியன் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இன்ஸ்டால்மெண்ட் இல்ல, ஒன்லி 3,500 இந்தியன் ருபீஸ் வந்து கட்டினீங்க. சரி. சரியா, அப்ப இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் மாறீங்க, ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட் அப்ப அவங்களுக்கு வந்து இது. சரியா, அடுத்து வந்து அப்படி உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கேட்கறேன்னா கேட்கலாம் இப்ப. இதுல வந்து வேர்ட்பிரஸ் இது மட்டும் நடக்காது. வேர்ட்பிரஸ் அப்படி ஒரு இது ஆப்பர்ச்சுனிட்டியோட தருவோம். வேர்ட்பிரஸ் எப்படி செய்யறதுன்னு தருவோம். அதே மாதிரி எஸ்சிஓன்னு சொன்னால, எஸ்சிஓ கூட நீங்க என்ன செய்யலாம், ஃப்ரீலான்சிங்கா வந்து இன்னொரு ஜொப்பா செய்யலாம். ஃப்ரீலான்சிங்கா இன்னொரு இதா செய்யலாம். அப்ப எஸ்சிஓ எப்படி செய்யறது, அது மாதிரி வேர்ட்பிரஸ் எப்படி செய்யறது, அது மாதிரி வந்து வெப்சைட்டை மைக்ரேட் பண்றது. வெப்சைட்டை மைக்ரேட் பண்றதுன்னா என்னன்னா, இப்ப அவங்கள்ட்ட கஸ்டமர்கிட்ட பழைய வெப்சைட் ஒன்று இருக்கும், அதை புது வெப்சைட்டை அப்படி மாத்தி தர, அதை கூட நீங்க என்ன செய்யலாம்டா ஃப்ரீலான்சிங் ஜாப்பா செய்யலாம். இப்போ 3 ஜாப்புக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இந்த கோர்ஸ்ல வந்து தருவோம். சரியா, 3 ஜாப்புக்குரிய இது வந்து ஒரு கோர்ஸ்ல வந்து நீங்க எடுக்கலாம். சரியா, அப்படி யாரும் ஃபைபர் கோர்ஸ் ஃபாலோ பண்றாங்க வந்து நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். சரியா, வேற எதுவும் இந்த பேமெண்ட் சம்பந்தமா, இந்த கோர்சஸ் சம்பந்தமா டவுட் இருந்தாங்க கேட்கறேன்னா கேட்கலாம். எனி டவுட்ஸ்? யா, பெரும்பாலும் 1 மந்த்துக்குள்ள முடிச்சிருவேன். சரியா, அது நாங்க இதுக்கு 2 மந்த்ஸ் போட்டிருக்கோம். ஆனா 1 மந்த்துக்குள்ளேயே மெயினான எல்லாத்தையும் கவர் பண்ணி விட்டுரும். சரியா, அந்த ஒரு ஃபுல் இ காமர்ஸ் வெப்சைட் எப்படி செய்யறது, இது பேமெண்ட்ஸ் எல்லாம் செய்து காட்டணும்ல, ஒரு ஃபுல் இ காமர்ஸ் வெப்சைட் எப்படி செய்யறது, அப்படியானது பெரும்பாலும் அந்த அடுத்த அரமா 1 மந்த் முடிஞ்சு காஃப் மந்த் இருக்கு தானே, அந்த காஃப் மந்த்ல வந்து எப்படி வந்து வெப்சைட்டை வந்து கான்ஃபிகர் பண்றது, எப்படி வந்து வெப்சைட்டை மைக்ரேட் பண்றது, அப்படியான விஷயங்கள் சொல்லி தருவோம். சரியா, அதோட அசைன்மெண்ட்ஸ் வந்து 1 வீக் இருக்கும். பெரும்பாலும் 1.5 மாதத்துக்குள்ள வந்து ஃபுல்லா கவர் ஆயிரும். சரியா, வேர்ட்பிரஸ் வெப்சைட்டுக்கும் கோடிங்கில் செய்கிற வெப்சைட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, கோடிங் படிக்கிறது டைம் வேஸ்ட். ட்ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா, வேர்ட்பிரஸ் வந்து இப்போ கோடிங்னு பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற கஷ்டம். சரியா, கோடிங்ன்றது பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தானே, அது வந்து எல்லாராலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. அதுக்கு தனியாக நீங்கள் என்ன செய்யணும், படிக்க வேணும். பிஎஸ்சி ஐடிஓ இல்லை டிப்ளமா என்விக்யூ அப்படி வந்து கோர்சஸ் படிச்சிருக்கணும். சரியா, அப்போ எல்லாரும் வந்து அதை செய்துக்க மாட்டாங்க. ஏன்னா அதில் வந்து அந்த கோடிங் என்ன தெரியும் தானே, இப்போ நார்மலாக வந்து எல்லாராலையும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற கஷ்டமா இருக்கும். ஆனா வேர்ட் ப்ரெஸ் அப்படி இல்லை, ஈஸியா வந்து என்ன செய்யலாம், எல்லாம் வந்து செய்யலாம். இப்போ இந்த அலைன்மெண்ட்ஸ் இருக்கு தானே, இந்த வேர்ட் ப்ரெஸ்ஸை ஒரு ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்க, அது எவ்வளவு இன்னும் வந்து சிம்பிளா இருக்குன்னு பாருங்க. இந்த வெப்சைட் இருக்கு தானே, நம்ம ஆல்ரெடி செய்த வெப்சைட் காட்டுவோம். ஓகே, இந்த இருக்கு. இது வந்து ஆல்ரெடி செய்த வெப்சைட் தானே. நான் அங்க எங்கே 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 ஓகே, இது வந்து நாங்க செய்த வெப்சைட், கிளாஸ்ல வந்து செய்த வெப்சைட். சரியா, இதை பாருங்க, நான் வந்து இப்ப பெரிய ஸ்கிரீன் லெஃப்ட் ஸ்கிரீன்ல பார்த்து கொண்டிருக்கேன். சரி, இதை வந்து நான் இருக்கேன் லெஃப்ட் ஸ்கிரீன்ல பார்த்து கொண்டிருக்கேன். இப்போ வந்து இதை வந்து ஃபோன் ஸ்கிரீனுக்கு மாத்திரம் பாருங்க. இது பாருங்க,
ஐஃபோன் எஸ்சி. இதுக்கு மாத்திரம் பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்களா ஃபொண்டுகள் எல்லாம் வந்து ஓட்டோவா என்ன செய்யுது, மாறுது பார்த்தீங்களா. இது பாருங்க. பார்த்தீங்களா. அது மாதிரி இதை வந்து இதுக்கு போறேன் பாருங்க, சாம்சங்குக்கு போறேன் S20 Ultraக்கு பாருங்க. பார்த்தீங்களா. அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யுது, இமேஜஸாக இருக்கலாம், ஃபோன்ஸாக இருக்கலாம், சைஸ் எல்லாம் மாறுது பார்த்தீங்களா. அதே மாதிரி பாருங்க ஐபேட் ப்ரோக்கு, ஐபேட் ஏருக்கு போறேன் பாருங்க. பாருங்க. பார்த்தீங்களா. அப்ப இதை கூட நான் என்ன செய்யல, செய்யல எல்லாம் அந்த டெம்ப்ளெட்லேயே அலைன்மெண்ட்ஸ் கூட என்ன அந்த டெம்ப்ளெட்லேயே இருக்கும். சரியா. அந்த இது சொல்லுவாங்க மொபைல் ரெஸ்பான்சிவ்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன, ஒவ்வொரு டிவைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். இது கூட நான் என்ன செய்யல, ஒன்றுமே கோடிங் அடிக்க தேவையில்ல, எல்லாமே என்ன டெம்ப்ளேட்டுக்குள்ளாலே ஈஸியாக அதுவே செய்து வச்சிருப்பாங்க. சரியா. கோடிங் படிக்கிறதுல உங்களுக்கு நன்மை தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ரீலான்சிங் ஆட்களுக்கு ஓகேவா இருக்கும். சரியா. ஃப்ரீலான்சிங் ஆட்களுக்கு ஓகேவா இருக்கும். அதை நீங்க கோடிங் படிச்சீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹை சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு 4 lakhs 5 lakhs அப்படி ஒரு ஸ்டட்டிக் ஒரு ஃபுல்லா ஒரு மந்த்லி வைஸா உங்களுக்கு ஸ்டட்டிக்கான சேலரி வரேன்டா நீங்க என்ன செய்யலாம், கோடிங் படிக்கிற நல்லா. ஏன் கோடிங்ன்றக்குள்ள நீங்க என்ன செய்ய நிறைய லாங்குவேஜ் படிப்பீங்க என்ன. இப்ப வேர்ட் ப்ளஸ் பாத்தீங்கன்னா இப்பயும் அதே மாதிரி தான் இருக்கும் என்ன, ஒரு 10 வருஷம் கழிச்சாலும் என்ன அதே தான் ஃபீச்சர்ஸ் ஒன்று ரெண்டு சேஞ்ச் ஆகிருக்கு. ஆனா கோடிங் படிக்கிறதுல என்ன பெனிஃபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க என்ன அடிக்கடி அப்டேட்ல இருக்கு, அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது என்ன, இப்ப இந்த முறை வந்து HTML CSS இருக்குதுண்டா, இன்னும் ஒரு 5 வருஷம் போகக்குள்ள என்ன இருக்கும், ரியாக்ட் ஜேஎஸ் இல்லாட்டி ஃப்ரேம் ஒர்க்ஸ்குள்ளால செய்வீங்க, MU கம்போனன்ட்ஸ்குள்ளால போய் செய்வீங்க. சரியா. அப்ப என்ன புது புது விஷயங்களை நீங்க என்ன செய்யலாம், கோடிங்குள்ளால படிக்கலாம். சரியா. ஆனா என்ன டெவலப் பண்ற கஷ்டம் தான் உண்மையில கோடிங்ல. இந்த அலைன்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது தானே, இந்த அலைன்மெண்ட்ஸ்ல மாத்துறதுக்கே கஷ்டம் சரியான. சரியா. டெவலப்பர்ஸுக்குரிய நானும் டெவலப்பர் தானே, நான் டெவலப்பர் நான் ஃபேஸ் பண்ண சரியா முக்கியமான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அலைன்மெண்ட்ஸ், இந்த ரெஸ்பான்சிவ் இருக்குது தானே, இதுதான். சரியா. அதாவது சின்ன ஸ்கிரீனுக்கு தனியா செய்ய வேணும், பெரிய ஸ்கிரீனுக்கு தனியா செய்ய வேணும். சில வேளை சின்ன ஸ்கிரீன் செய்ய வேண்டாம், பெரிய ஸ்கிரீன் சப்போர்ட் பண்ணாது. அப்படி பெரிய கரைச்சல் பிடிச்ச வேலை, டைம் கன்சூம் கூட. கோடிங் வெப்சைட்ல டைம் கன்சூமிங் கூட. சரியா. ஆனா வேர்ட்பிரஸ் வெப்சைட் டைம் கன்சூம் குறைய குயிக்கா வந்து செய்யலாம். அதோட பெனிஃபிட்ஸ் உண்டு. கோடிங்ல என்ன பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா, நீங்க காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்ட் செய்வீங்களே. உதாரணத்துக்கு எடுப்போம், ஆக காம்ப்ளெக்ஸான இப்ப ஒரு வெப் அப்ளிகேஷன் உதாரணத்துக்கு எடுப்போம். ஓகே இந்த இதே மாதிரி ஓகே ஜூபிட்டர் நோட்புக் இல்லாட்டி ஜூம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜூம், விசுவல் ஸ்டுடியோ கோட், இப்படியே இருக்கு தானே இந்த வெப் அப்ளிகேஷன். இந்த MongoDB இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன்ஸ். இந்த ஜூம் இருக்கலாம், MySQL இருக்கலாம். சரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து வேர்ட் ப்ரெஸ்ல வந்து செய்ய இயலாது. ஏன் வேர்ட் ப்ரெஸ்ல வந்து அவ்வளவுக்கு காம்ப்ளெக்ஸ் ஆனதெல்லாம் செய்ய இயலாது உங்களால. சரியா. ஒன்லி வேர்ட் ப்ரெஸ் எதை நீங்க செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்கள் மட்டும் தான் செய்யலாம். இந்த டெஸ்க்டாப் இந்த அப்ளிகேஷன்கள் மட்டும் தான் செய்யலாம், வெப் அப்ளிகேஷன் மட்டும் தான் செய்யலாம். சரியா. ஆனா கோடிங்ல என்ன பெனிஃபிட்ஸ்ன்றா, நீங்க என்ன செய்யலாம், மொபைல் ஆப் செய்யலாம். மொபைல் ஆப்ஸ் தானே தெரியும் தானே உங்களுக்கு, இந்த பிளே ஸ்டோர்ல எல்லாம் செய்வீங்க நீங்க, பிளே ஸ்டோர்ல சொன்ன QR ஸ்கேனரா இருக்கலாம். நீங்க பிளே ஸ்டோர்ல இன்ஸ்டால் பண்ணுவீங்க ஆப்ஸ், அதெல்லாம் வந்து வேர்ட் ப்ரெஸ்ல செய்யலாம். அது வேர்ட் ப்ரெஸ் வந்து ஒன்லி எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன்ஸுக்கு. சரியா. என்னதுக்கு, வெப் அப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் இது என்னது வேர்ட் ப்ரெஸ் வந்து ஓகேவா இருக்கும். சரியா. நீங்க மொபைல் ஆப்பா இருந்தாலும் வெப் ஆப்பா இருந்தாலும் ரெண்டும் வந்து இதுல செய்யலாம். சரியா. இன்னொன்று, நீங்க என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா கோடிங் வெப்சைட் செய்யும் போது உங்களோட ஸ்பீட் அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொள்ளலாம். சரியா. ஏன்டா நீங்க வந்து என்ன செய்ய போறீங்க, அதுல வந்து வேற மாதிரி கோஸ்ட் பண்ணுவீங்க, நீங்க AWS ஒன்று இருக்கும் அதுல வந்து கோஸ்ட் பண்ணுவீங்க. அப்ப நீங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்பீடுகளை மாத்தலாம். அதாவது வெப்சைட் ஸ்பீட் அதுகெல்லாம் வந்து பிடிச்ச மாதிரி மாத்திக் கொள்ளலாம். ஆனா இதுல வந்து என்ன செய்யலாம், அப்படி மாத்துறது கொஞ்சம் கஷ்டம். சரியா. அப்படி மாத்துறது கஷ்டம். சரியா. ஆனா கோடிங் கட்டாயம் படிங்க, என்னோட ஃபியூச்சர் நிறைய இருக்கு கோடிங்குக்கு. வேர்ட் ப்ரெஸ் வெப்சைட் என்னன்னா வெப் அப்ளிகேஷன் மட்டும்தான் செய்யலாம். ஆனா கோடிங் வெப்சைட் என்ன, மொபைல் ஆப் செய்யலாம், வெப் ஆப் செய்யலாம், வெப் அப்ளிகேஷன் கூட நீங்க செய்யலாம். சரி. அதெல்லாம் வந்து என்ன கோடிங்க படிங்க சொல்றேன். சார் வேற என்ன டவுட் கிளியரா மிஸ்டர் இசோ நோ இசோ. சார் ஸ்பெஷலைசேஷன் IT செய்துட்டு எப்படி சார் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிற, நிறைய டே இந்த டவுட்ஸ் கொஞ்சம் சொல்ல இயலுமா, டேட்டா சயின்ஸுக்கும் போக இயலுமா ப்ளீஸ் கொஞ்சம். ஓகே. இப்போ நானும் வந்து IT ஸ்பெஷலைசேஷன் தான் செய்யலாம் ஸ்லீட்ல. நான் படித்த ஸ்லீட்ல ஸ்ரீலங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸ்லீட்ல வந்து எந்த டிகிரி வந்து BSc இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, BSc IT. சரியா. BSc IT நான் ஸ்பெஷலாக இருந்து எடுத்தது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்பெஷலாக வந்து IT எடுப்பீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் செய்ய ஈஸியா இருக்கு. சரியா. மாஸ்டர் செய்யறதுக்கு வந்து ஈஸியா இருக்கு. ஏன் ஸ்பெஷல் வந்து IT எடுத்தாக்களுக்கு வந்து மாஸ்டர் செய்ய ஈஸியா இருக்கு. சரியா. இன்னொரு விஷயம், ஒரு ஐடி டிகிரி எடுக்கிற BSc IT எடுக்கிறாருண்டா அவரால் வந்து நெட்வொர்க் ஃபீல்டுக்கும் போகலும்,
ஐடி ஃபீல்டுக்கும் போக இயலும், சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்கும் போக இயலும். வேற என்ன இருக்குது? சைபர்லையும் ஆக டீப்பா போகல, அது கொஞ்சம் எவரேஜா சின்ன சின்ன ஜாப் ரோலுக்கு போகலும். சரியா? அப்ப இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நீங்க எடுத்தீங்கன்னா உங்களால நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகலும், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலும், டேட்டா இன்ஜினியர் ஆகலும், வேற என்ன நார்மலா ஐடி சம்பந்தமான வேலை இருக்கு தானே, ஐடி எக்ஸிக்யூட் அட் ஐடி சப்போர்ட் இன்ஜினியர்ஸ் அப்படியானதுல கூட நீங்க என்ன செய்யலாம், அப்ளை பண்ணலாம். ஆனா சைபர் செக்யூரிட்டி எடுக்கிற ஒருத்தரால வந்து என்ன செய்யலாது, டெவலப்பராக இயலாது. அவரால் என்ன செய்யலாது, டேட்டா இன்ஜினியருக்கு போடலாம். டேட்டா இன்ஜினியர் சில இதுகளை போடலாம். சரியா? அதே மாதிரி வந்து எடுப்போமே, நெட்வொர்க் இன்ஜினியர் செய்யற ஒருத்தருண்டா அவரால் என்ன செய்யலாது, சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு போகலாது, சைபர் செக்யூரிட்டிக்கு போகலாது. ஆனா ஐடிஆக்களால வந்து எல்லாத்துக்கும் போகலும், ஆனா என்ன, அந்த ஃபீல்டு இருக்க ஹை லெவல் இதுக்கு வந்து போகலாது. சொன்னாலும் இந்த உதாரணத்துக்கு நான் ஐடி படிச்சிருக்கேன், ஸ்பெஷல் வந்து ஐடி இருக்கேன்டா. பட் டேட்டா இன்ஜினியர் ஹை லெவல் பொசிஷன் இருக்குதுன்னு அதுக்கெல்லாம் போற கஷ்டம் என்னால. அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டி ஹை லெவல் பொசிஷன் இருக்குது, அதுக்கெல்லாம் போகலாம். டேட்டா இன்ஜினியர்ல ஹை லெவல் பொசிஷன் ஒன்றுக்கும் போகலாம். என்ன அந்த மீடியம் லெவல் பொசிஷனுக்கு என்னால் போகலாம், அப்ளை பண்ணல. சரியா? பேசிக்கான டேட்டா இன்ஜினியர், நெட்வொர்க் இன்ஜினியர் அந்த ஃபீல்டுக்கு போகணுமே தவிர அந்த ஹை லெவல் போகணும்னா அடிஷனலாக என்ன அது சம்பந்தமான கோர்ஸ் முடிக்கிறது நல்லா. சரியா? உதாரணத்துக்கு நெட்வொர்க் இன்ஜினியர் நீங்க என்ன சிஸ்கோ சம்பந்தமான கோர்சஸ் முடிக்கிறது நல்லா. சரியா? அது மாதிரி சைபர் என்ன சைபர் சம்பந்தமான கோர்சஸ் முடிக்க சொக் அது சம்பந்தமா இருக்குது கோர்ஸ் அதெல்லாம் முடிக்கணும் நல்லா. அதனால பேசிக்கான எல்லா ரோலுக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம் ஐடி படிச்சாக்க. கிளியரா மிஸ்டர் தனா? அடுத்த ஃபாத்திமா சல்ஃபா சுல்ஃபா. ஓகே, ஹவு மெனி டேஸ் ஆஃப் த கிளாஸ் வில் யூ கண்டக்ட் அ மந்த்? ஒரு வீக்குக்கு வந்து மோஸ்ட்லி இது 3 கிளாஸஸ் வரும். சரியா? கிழமைக்கு 3 கிளாஸஸ் தான். அது மாதிரி ஸ்பெஷல் ஹாலிடேஸ் இது மாதிரி உங்களுக்கு ரம்ஸானோ சம்திங் தீபாவளி சரி அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு வந்து அடிஷனல் லீவ் எல்லாம் வரும். பிரச்சனை சரியா? கிழமையில 3 கிளாஸ் வரும். அப்படின்னா மந்த்துக்கு எத்தனை பாருங்க, 3 12 12 ஒரு 21 கிளாஸ் ஆகுது வரும். சரி, 21 கிளாஸுக்கு வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் நாம. சரியா? கிளாஸ் வந்து 1 ஹவர் அப்படி இருக்கும், ஒரு மணி நேரம் அப்படி வரும். சரியா? 1 ஹவர் ஒரு 1.5 ஹவர் அப்படி வரும். ஒன்றரை மணி நேரம் இல்லை, ஒரு மணி நேரம் அதுக்குள்ள வரும். சரியா? அந்த ஊக்கமாசம் எல்லாம் படிப்பிக்கக்குள்ள கொஞ்சம் டைம் கொஞ்சம் கூட தேவைப்படும். சரியா? அது கொஞ்சம் முக்கியமான விஷயம் தானே, அதில் பேமெண்ட்ஸ் படிப்போம், டெலிவரி படிப்போம், அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூட டைம்ஸ் எடுக்கும். ஆனா பெரும்பாலும் வந்து ஒன்றரை மணி நேரம் வராது, 1.25 மணி நேரத்துக்கு வந்து பெரும்பாலும் ஒவ்வொரு கிளாஸும் இருக்கும். சரியா? கிழமையில 3 கிளாஸ், மந்த்லி 3 12 20 கிளாஸ் ஆகுது வரும். சரியா? ஒரு 20 கிளாஸுக்குள்ள ஃபுல்லா கவர் பண்ணிடலாம் வித் டெப்ளாய்மெண்டோட. சரியா? ஸோ தேங்க்யூ. நானும் ஸ்லிட் தான் சார். வெரி குட் வெரி குட். ஸ்லிட்ல எந்த பேட்ச் மிஸ்டர் தானா? நான் வந்து 2020. வேற டவுட் இருந்தாக்கள் கேட்கலாம். செகண்ட் இயர். ஓகே ஃபைன். உங்களோட நிறைய பேருக்கு வந்து இப்படி தெரியும் வேர்ட் ப்ரெசென்டா அதில் ப்ராஃபிட் எடுக்கலாம்னு தெரியாம இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா சஜஸ்ட் பண்ணுங்க. சரியா? இப்போ நானும் வந்து என்ன மெயின் ஜாப்பே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான். சரியா? எனக்கு வந்து வேர்ட் ப்ரெஸ் எப்படி இன்ட்ரெஸ்டிங் வந்தா அதில் டிசைன்ஸ் டெம்ப்ளேட் எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட். ஏண்டா நான் நிறைய அடிபட்டிருக்கேன் வந்து கூட பார்த்தீங்கன்னா இந்த அலைன்மெண்ட்ஸ் ஃபிட் பண்ணுறதுல சொன்னால பிக் ஸ்க்ரீன் வரக்குள்ள அதில் அலைன்மெண்ட்ஸ் வந்து மாறும், சின்ன ஸ்க்ரீன் அலைன்மெண்ட்ஸ் மாறும், அப்படி பெரிய கரைச்சல் பிடிச்ச வேலை. அதையே நான் வேர்ட் ப்ரெஸ் செய்யும் போது எனக்கு ஒரு ஈஸியாக போயிடுது, சரியான சிம்பிளா இருக்குது. சரியா? அதை லைக் பண்ணதுக்கு ஒரு காரணம். அடுத்த பாத்தீங்கன்னா நீங்க கோடிங் வெப்சைட் செய்யும் போது பெரும்பாலும் ஏபிஐஸ் என்ற வேர்ட் கழிப்பிடுவீங்க. ஏபிஐஸ் என்ற உதாரணத்துக்கு வந்து இமெயில்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணும்போது அதுக்கு இமெயில் ஏபிஐ தேவை. பேமெண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணும்போது பேமெண்ட்ஸ் ஏபிஐஸ், அப்படி நிறைய ஏபிஎஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அதை வந்து இன்டிகிரேட் பண்ண வேணும், அதுக்கு வந்து செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் போட வேணும், பெரிய கரைச்ச பிடிச்சவே இல்லை. சரியா? ஆனா இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே என்ன ஃபிளகின்ஸ். ஆல்ரெடி சொன்னாங்க எல்லாமே ஃபிளகின்ஸ். ஃபிளகின்ஸை இன்ஸ்டால் பண்ணி விட்டு செட் பண்ணி விட்டீங்கன்னா அதுவே என்ன செய்வது, மிச்ச வேலை எல்லாம் அதுவே பார்த்து விட்டுருவார். சரியா? நம்ம சாம்பிள் காட்டுறேன், நீங்க உங்க இமெயில்ஸ் அனுப்ப போறீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபிளகின்ஸ் இருக்கு, எஸ்எம்டிபி. சரியா? எஸ்எம்டிபி ஃபிளகின்ஸ் இருக்கு. அதுவும் ஃப்ரீ தான், ஃபிளகின்ஸும் ஃப்ரீ தான், காசு ஒன்றும் கட்ட தேவையில்ல. ப்ரோ வெர்ஷனுக்கு காசு கட்டணும்னு சொல்லுவாங்க, அதை கூட நான் இப்படி ஃப்ரீயா இன்ஸ்டால் பண்ணலாம்னு சொல்லி தருவேன். சரியா? எஸ்எம்டிபி வந்து இமெயில்ஸ் அனுப்பலாம் பாருங்க, இமெயில்ஸ் அனுப்புற ஃபிளகின்ஸ். அது மாதிரி எஸ்இஓ இருக்கு தானே, எஸ்இஓ வந்து நீங்க கோடிங் வெப்சைட்ல மேனேஜ் பண்ணா கஷ்டம், அதுக்கு நெக்ஸ்ட் ஜேஎஸ் என்ற லாங்குவேஜ் இருக்கு, அதை செய்தால் தான் கொஞ்சம் எஸ்இஓ ரேங்கிங் வந்து கூடும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஜோஸ் எஸ்சி ஒன்று இருக்கு, இல்லாட்டி ரேங்க் மெத் எஸ்சி ஒன்று இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவரே வந்து என்ன எஸ்சிஓ வேலையை பார்ப்பேன். அது மாதிரி இப்ப நம்ம பேமெண்ட்ஸ் கேட்பே கனெக்ட் பண்ணாமையா இருக்கா, ஒரு ஆர்டர் ஆட் பண்ணி அந்த ஆர்டர் வந்து போய் எல்லாம் வந்து காட்டினால அதை கூட என்ன செய்யலாம்டா WooCommerce ஒன்று ஃபிளகின் ஒன்று இருக்கு. அந்த ஒரு ஃபிளகினை காணும் எல்லாத்தையும் அவரே பார்த்துக்கொள்வேன். சரியா? பேமெண்ட்ஸ் ஆட் பண்றதா இருக்கலாம், ஆர்டர்ஸை செக் பண்றதா இருக்கலாம், ஆர்டருக்கு டிஸ்கவுண்ட் பண்றதா இருக்கலாம், எவ்வளவு ப்ராடக்ட்ல இது ரிப்போர்ட் எடுக்கலாம். சரியா? அதாவது மாச கடைசியில இல்லாட்டி கிழமை கடைசியில வந்து எவ்வளவு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு எல்லாமே அதுவே செய்யும் பாருங்க. நம்ம அப்போ ஆர்டர் ஆட் பண்ணலாம், அதை காட்டுறேன் பாருங்க. இந்த WooCommerce ஒன்று இருக்கு பாருங்க, இந்த ஆர்டர்ஸ் இருக்கு பாருங்க, 3 ஆர்டர்ஸ் வந்திருக்கு பாருங்க.
இதுதான் கடைசி ஆட் பண்ணு 39 மினிட்டுக்கு முதல்ல வந்து பாருங்க. அதில் கூட நான் செய்யலாம். அந்த ஓர்டரை கேன்சல் பண்ணாலே கேன்சல் பண்ணலாம். இவர் வந்து இந்த உடனே பிடிக்கல சரியா, எனக்கு இந்த பேர் பிடிக்கல சரியா, அப்ப என்ன செய்யணும், உனக்கு ஓர்டர் இல்லை ஓடுறா, என்ன செய்யலாம், கேன்சல் பண்ணி விட்டுலாம். போய் போ, உனக்கு ஓர்டர் இல்லை ரெண்டு கேன்சல் பண்ணிவிட்டா கேன்சல் ஆகிடும் பாருங்க. அப்ப நார்மலா நீங்க உங்களோட கஸ்டமர் ஒருத்தர் இருக்க, கிளைண்ட் ஒரு ஆள் இருக்கார், கிளைண்ட் சொல்ற எனக்கு ஒரு இ காமர்ஸ் வெப்சைட் செய்துதாங்க. அப்ப நீங்க என்ன செய்வீங்க, அந்த வெப்சைட் செய்து கொடுப்பீங்க. இந்த வெப்சைட் செய்து கொடுத்துட்டு அவரை நீங்க இதில் அட் பண்ணி விட்டீங்கடா, அவரை நீங்க இதில் அட் பண்ணி விட்டீங்கடா, அவரே என்ன செய்வார், மிச்ச வேலையை பார்ப்பார். ஓர்டர் எவ்வளவு வந்திருக்குது, கஸ்டமர்ஸ் யார் யார் வந்திருக்காங்க, கூப்பன்ஸ் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம், மாச கடைசியில் ரிப்போர்ட் எவ்வளவு, எல்லாமே ஒரு ஃபிளைக்கும் சேவ் ஆகிடும். இதுவே நீங்க இதுல செய்யணும்டா, கோடிங்ல செய்யணும் என்ன செய்வீங்க, தனியாக அதுக்கு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ண வேணும், எல்லாமே கரைச்சி பிடிச்ச வேலை. அதுக்காக தான் எனக்கு வேர்ட் ப்ரெஸ் சரியா பிடிக்கும். ஆனா கோடிங்கும் பிடிக்கும் சரியா. அந்த ஓகே சார், ஐ வில் கான்டாக்ட் சூன் பாசிபிள், ஐ எம் ஒர்க்கிங். ஓகே ஃபைன் ஃபைன், ஓகே பாய் பாய். நம்பர் 508. உங்கள் நம்பர் கிடைக்குமா சார்? யா, என் நம்பர் வந்து நோ 773392 101 சரியா. ஸ்ரீலங்காண்டா +91 அடிங்க, சரி 94 சரியா. இதான நம்பர். எதுவும் டவுட்ஸ் உண்டா நீங்க என்ன செய்யலாம், என்ன கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு லிங்க்ஸ் அனுப்பினவர் தானே, இப்போ இந்த கோர்ஸ் வந்து யாரும் ஜாயின் பண்ண விருப்பமானாக்கள் வந்து உங்களுக்கு இந்த லிங்க் அனுப்பினவர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க சரியா. ஓகே சார், என்னோட கட்டது. ஓகே சார், ஐ வில், ஓகே பாய் பாய். நம்பர், உங்கள் நம்பர் ஓகே சார். டேல கிளாஸ் டைம் என்ன மாதிரி ஷெட்யூல் பண்ணுவீங்க? ஆஹ் இந்த நீங்க டேல எல்லா கிளாஸும் பெரும்பாலும் 8:30க்கு பிறகு தான் வரும் சரியா. டேயா இருக்கலாம் சரி, பெரும்பாலும் கிழமை உங்களுக்கு சாட்டர்டே இல்லாட்டி சண்டே ஒரு கிளாஸ் வரும். மிச்ச ரெண்டு கிளாஸும் கிழமை நாள்ல வரும். பெரும்பாலும் எல்லா கிளாஸும் 8:30க்கு பிறகு தான் வரும் சரி. நிறைய பேர் வந்து இதில் இருக்காக்கள் ஒர்க் பண்றாங்க, நானும் ஒர்க் பண்றாள் தானே. சரி, நானும் பாவம் தானே, சாப்பிட வேணும் சரியா, சமைக்க வேணும் சரியா. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நானும் வந்து 8:30க்கு பிறகு தான் வந்து ஜாயின் பண்ணுவேன் சரியா. அப்போ 8:30 எல்லாம் பெரும்பாலும் 8:30க்கு பிறகு ஃப்ரீயா தானே இருப்பீங்க சரியா. பிக் பாஸ் எல்லாம் வந்து எத்தனை 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிறாங்க, அப்புறம் பாருங்க பிக் பாஸ் எல்லாம் சரியா. 8:30க்கு பிறகு எல்லாம் ஃப்ரீயா இருக்கிறதுல வந்து பெரும்பாலும் எல்லா கிளாஸும் 8:30க்கு பிறகு தான் இருக்கும் சரியா. பெரும்பாலும் கிழமையில 3 கிளாஸ் வரும் சரி. சார் இதுல அப்டேட் எல்லாம் செய்யலாம் தானே? எதுல அப்டேட்? ஓகே. ஓ, இந்த இதுல ஃபுல் அப்டேட்டும் செய்யலாம். நீங்க எல்லாமே செய்யலாம். நீங்க அப்டேட் பண்ணலாம், delete பண்ணலாம் சரியா. எல்லா வேலையுமே இதை செய்யலாம். நீங்க ஒரு டேஷ்போர்ட்டை காணும் ஃபுல் வெப்சைட். எப்படி சொல்ல, இந்த வெப்சைட் தான் ஒரு உடலண்டா, இந்த டேஷ்போர்ட் தான் உயிர் சரியா. எல்லாத்தையும் அதிலே செய்யலாம். ஓகே பாய். உங்களுக்கு கண்டக்ட் யாரும் ஜாயின் பண்ண விருப்பமானாலும் இந்த உங்களுக்கு நம்பர் அனுப்புறவங்க கண்டக்ட் பண்ணுங்க சரியா. சரி சரி, முடிப்போமா. கூட படிக்க கூடாது, கூட படிச்சா மூளை உருகி மூக்குகளால் வந்துடும் சரியா. ஓகே. ஓகே ஓகே பிரவீன் குமார், ஐ எம் ஆல்சோ டயர்ட். போய் தூங்குங்க எல்லாரும் நேரத்துக்கு. பாய் காய்ஸ்.